வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி குழப்பம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 2016 தேர்தல் வரும் வரை நிறைய குழப்பங்கள் இதுவரை அரசியல் நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் கூட நிறைய குழப்பங்கள் காத்திருக்கின்றன. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி குழப்பம் என்ற கேள்வி வருகிறது என்றால், இதற்கு முந்தைய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருந்தவர்கள் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று இன்றைய தேர்தலில் அறிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், எங்கள் கூட்டணி அன்றே முடிந்துவிட்டது, இப்போது எங்களுடைய உறவு நல்ல விதமாக தொடரும் என்று சொல்கிறார். மனிதநேய மக்கள் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் சொல்லியிருக்கார், அது தொகுதி உடன்பாடுதான், அது தேர்தல் முடிந்துவிட்டு நாங்கள் பலமுறை தெளிவாக சொல்லிவிட்டோம் என்று சொல்லியிருக்கார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அணியை உருவாக்கி நிலைநிறுத்தி ஆட்சியை கொண்டு வருவதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம் என்று சொல்லியிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு மக்கள் நலனுக்கான கூட்டு இயக்கம் ஒரு கட்டமைப்பாக ஒரு கூட்டணியாக மெல்ல மெல்ல உருவாகிக் கொண்டே வருகிறது. இது ஒரு வலுவான மூன்றாவது மாற்று அணியாக இருக்குமா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிமுகவோடு எங்களுக்கு உறவு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாளை உறவு வளர்ப்பதற்கான கூட்டணி மாற்றங்கள், கொள்கை மாற்றங்கள் அல்ல, கூட்டணி மாற்றங்கள், சீட்டு மாற்றங்கள் போன்ற பேரங்களின் காரணமாக ஒரு வேறு வாய்ப்புகளை, கூட்டணி சமன்பாடுகளை மாற்றியமைக்குமா? பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் இன்றைய தேதியில் இரண்டு கட்சிகளும் நாங்கள் திமுக அதிமுகவோடு கூட்டணியில் இல்லை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? குறிப்பாக திமுகவோடு நல்ல உறவு, திமுகவுடைய இயற்கையான கூட்டணி என்று கருதப்படக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் ஏன் திமுகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்கின்றன? திமுகவுக்கும் இவர்களுக்குமான கொள்கை வேறுபாடு ஏதேனும் இருக்கிறதா? இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியை நாம் விவாதிக்கிறோம். திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி குழப்பம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இந்த நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மூத்த மார்க்சிஸ்ட் தோழர் நம்ம அருண் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ஆரூர் ஷானவாஸ் நம்முடைய இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஷானவாஸ் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். உங்களுடைய கட்சியுடைய தலைவர் கூட்டணி இல்லை, ஆனால் உறவு தொடர்கிறது என்று சொன்னார். மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் தொகுதி உடன்பாடு இருந்தது, இப்போது இல்லை என்று சொன்னார். நான் அடிப்படையில் தெரிஞ்சுக்க விரும்புகிற கேள்வி உங்க மூணு பேருமே தான் முதல்ல கொண்டு ஆரம்பிக்கிறேன். கூட்டணிக்கும் தொகுதி உடன்பாடுக்கும் உறவுக்குமான வித்தியாசம் என்ன? கூட்டணி என்பது வெளிப்படையானது. தேர்தல் வரும்போது தேர்தல் தொகுதி பங்கீட்டுக்காக உறவு கொள்வது, தேர்தல் முடிந்தவுடன் அவரவர் வேலையை பார்த்து அவரவர் பிரிந்து விடுவது என்பது கூட்டணியாக இருக்கிறது. கூட்டணியும் உடன்படிக்கையும் ஒன்றுதான், தொகுதி உடன்படிக்கையும் ஒன்றுதான். அதை தாண்டி தோழமை உறவு தொடர்கிறது என்று எங்கள் தலைவர் ஏன் ஒரு இணைப்பை அதில் சொல்லுகிறார் என்றால், நாங்க அரசியல் தேர்தல் அரசியல் என்பதையும் தாண்டி கருத்தியல் ரீதியாக பல்வேறு கட்சிகளோடு, ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு இணைந்து களத்தில் இருக்கிறோம். அதில் திமுகவும் அடக்கம். திமுகவோடும் ஈழப்பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளில் நாங்கள் ஒத்த கருத்தோடு இணைந்து பயணித்திருக்கிறோம், தொடர்ந்து பயணிப்போம். எனவே அந்த தோழமை தொடர்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு கட்சியோடைய நோக்கம் வாக்கு வாங்குவது, மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது, ஆட்சி அமைப்பது அல்லது ஆட்சியில் பங்கேற்பது, இப்போது நீங்கள் வலியுறுத்திக் கொண்டிருப்பது போல. ஆனால் உறவு இந்த பக்கம், உடன்பாடு அந்த பக்கம் என்றால் அந்த கட்சியோட நிலைப்பாட்டில் ஒரு சந்தேகம் வராது. ஏன்னா எங்களுடைய அணுகுமுறையில இது புதிதும் அல்ல. நாங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவோடு நாங்கள் கூட்டணி கட்சியாகவே இருந்தோம். கூட்டணி கட்சியாக இருந்து தேர்தலில் போட்டியிட்டு அவர்களோடு கூட்டணி கட்சியாக இருக்கும் போதே திமுக எதிர்ப்பு அரசியலையே முன்னெடுத்துக் கொண்டிருந்த வைகோ அவர்கள், தாப்பாண்டியன் அவர்கள், பழநெடுமாறன் அவர்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து பணியாற்றியது. இது எங்களுக்கு புதுசல்ல, அதான் நான் சொல்றேன். அப்ப அன்னைக்கு திமுக கோச்சுக்குமே அப்படி நாங்க பார்க்கல. அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் முன்னெடுக்கிற கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு. எனவே கூட்டணியை பற்றி கவலைப்படாமல், அதிகாரத்தில் இருக்கிற கூட்டணியை பற்றி கூட கவலைப்படாமல், கருத்துக்காக எதிர்நிலையில் இருப்பவர்கள் கூட கைகோர்த்து நின்றோம். அதனால திமுக எங்களை தப்பா நினைச்சுக்கலையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்குது என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணியில் சேர்க்கக்கூடிய பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளை இன்னும் சந்தேக பார்வையோடு பார்க்க முடியாத நிலைமை ஏற்படாதா? அதுதான் சொல்றேன். எங்களுடைய வரலாறு, எங்களுடைய அனுபவம் அது தெளிவா விளக்குது. எதிரான இல்ல, மக்கள் பணிகளுக்காக யாரோடும் உடன்பட்டு போவோம். விஜயகாந்த் அவர்கள் அழைத்தார்கள். விஜயகாந்தோட இதுவரைக்கும் நாங்க கூட்டணியே வச்சதில்ல. ஆனா அவர் பிரதமரை சந்திக்க போகணும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது பாரதிய ஜனதாவோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. விஜயகாந்தோட கூட்டணி வைத்ததில்லை. ஆனால் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு விஜயகாந்த் அவர்கள் அழைத்தார் என்பதும் உடனே போயிட்டாங்க. அப்ப அதுல மக்கள் பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானமா இருக்கு. யார் அழைத்தாலும் போவோம். இப்போதும் சொல்றோம், அதிமுக அழைத்தாலும் போவோம் மக்கள் பிரச்சனைக்காக.
திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறவு தொடர்கிறது என்று சொல்வது போல அதிமுகவோட உறவு தொடர்ந்து சொல்ல முடியுமா? அதாவது அதுதான் நம்ம கேள்வி. அதாவது என்னன்னா தெளிவா சொல்லியிருக்கிறோம். இப்போது நாங்க ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். கூட்டணி ஆட்சி முழக்கத்தை முன்வைக்கும் போதே செய்தியாளர்கள் கேட்டாங்க, இது யாரை நோக்கி அப்படின்னு. இது அதிமுக திமுக 2 பேரையும் நோக்கித்தான். 2 கட்சிகளுக்கும் எதிரானதல்ல, 2 கட்சிகளையும் நோக்கியது எங்க தலைவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போ ஒரு கட்சி கூட்டணியில இருந்துட்டு இன்னொரு கட்சியை நோக்கி அதை வைக்க முடியாது. அப்ப அந்த முழக்கத்தை நாங்கள் வைக்கும் போதே ஒரு கூட்டணியில நாங்க இல்லங்கிறது தெளிவாயிருச்சு. இல்லதான் நீங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஏற்கனவே இதை நம்ம அறிமுகத்திலே சொன்னது போல ஒரு இயல்பான கூட்டணியாக இடதுசாரிகளாகட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், திமுகவோட ஒரு இயற்கையான கூட்டணி என்று அரசியல் பரவலாக பார்க்கப்படுது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய உறவு தொடருங்கிற வார்த்தையே திமுக மட்டும்தான் பொருந்தும். அந்த உறவு நாங்க எல்லோரும் சம உறவு வைத்திருக்கிறோம் உங்களால் சொல்ல முடியுமா? அதிமுக எங்களுக்கு உறவு தொடர்கிறது, காங்கிரஸ் எங்களுக்கு உறவு தொடர்கிறது, பாஜக உறவு தொடர்கிறது சொல்ல முடியுமா? இல்ல அதான் தோழமை தொடர்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தோழமையாக பல்வேறு கருத்துக்களில் திமுகவோடு இணைந்து பயணித்திருக்கிறோம். உங்களுடைய தலைவர் பயன்படுத்திய வார்த்தை உறவு என்று ஞாபகம். தோழமை உறவு தான் அது. இதற்கு முன்னால் தொடர்ந்து பயணித்திருக்கிறோம். அது விட்டு போகவில்லை, தொடர்கிறது. அதுதான் அதுக்கு பொருள். திரு வெங்கடேஷ், இந்த அவர் திரு ஆளுர் ஷானவாஸ் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் உங்களுக்கு ஏற்படுதா தெரியுதா? இல்லாட்டி அரசியல்ல எந்த கதையும் மூடிவிட முடியாது, நம்ம உணர்ச்சிப்பட வேண்டாம் என்பதற்கு எல்லா பக்கத்திலும் ஒரு துண்டு போட்டு வைக்கக்கூடிய ஒரு முயற்சியா? நாம ரொம்ப சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் இந்த கூட்டணிகளை பற்றி. இன்னும் 8 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. பொதுவாக முன்னாடி தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊடகங்கள் நீங்க கவனம் செலுத்தி ஒவ்வொரு என்ன சொல்ல கொள்கை முடிவு ஒவ்வொரு இடத்தையும் நம்ம இவ்வளவு தூரம் அலசினது கிடையாது. இன்னைக்கு நம்ம 8 மாதத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து அலச ஆரம்பிக்கும் போது எல்லோர் மத்தியிலும் ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப இவங்க என்னன்னா இந்த சிறிய கட்சிகள் அத்தனை பேரும் என்னன்னா ஒரு ஈக்வி டிஸ்டன்ட் சொல்றோம்ல, இது 2 பெரிய கட்சிகளோட ஒரு ஈக்வி டிஸ்டன்டா ஒரு உறவை வச்சுக்கணும்னு விரும்புறாங்க. எந்த வாசல் திறந்தாலும் அந்த வாசலுக்கு போக தயாராகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய இன்னொரு பெரிய விஷயம் என்ன, நீங்க இந்த லயோலா காலேஜினுடைய கருத்து கணிப்பு ஒரு காரியத்தை பண்ணிருக்கு. என்னன்னா இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு வாக்கு சதவீதம் என்ன அல்லது அவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கறத ஏதோ ஒரு வகையில புள்ளிவரமா அதை சொல்லியிருக்கு. அதை ஏத்துக்க முடியுது, ஏத்துக்க முடியல, அதுதான் இறுதியான நிலவரம் சொல்ல. இறுதியான நிலவரம் இன்னைக்கு நிலவரம். இன்னைக்கு ஒரு காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை மாதிரி இன்னைக்கு ஒரு காலாண்டு பரீட்சை எக்ஸாம் எழுதிருக்காங்க. அதுக்கு நம்ம கிடைச்ச ரிசல்ட் படி எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு மார்க் வந்திருக்கு. அப்ப இல்ல நம்ம ஆளாளுக்கு தேர்வு நடத்தி ஆளாளுக்கு ஒரு முடிவு சொல்றது நம்ம வழக்கமா வச்சிருக்கோம்ல. இது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மக்கள் இயக்கம் மக்கள் ஆய்வு மையம் நடத்தது இதை. ஆனாலும் அவர்கள் இன்னும் டிசம்பருக்குள்ள இன்னொன்னு பண்ண சொல்லி இருக்காங்க, பிப்ரவரி ஒன்று பண்ண சொல்றாங்க. நாங்க மேல இறுதியில தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இறுதியா பண்ண சொல்லிருக்காங்க. அந்த அவர்களுடைய முடிவுகளே மாறுபடலாம் என்பது ஒரு பக்கம் இருக்கு. கண்டிப்பா வேறு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய வேறு வரலாம். இவர்கள் நடத்தியது மூலமா இவங்களுடைய ஓட்டு இவ்வளவுதான் அம்பலம் ஆயிடுச்சுங்கிற முடிவு. அம்பலம் ஆச்சு நான் சொல்ல ஒரு இண்டிகேஷன் நம்ம ஒரு குறிப்பிட்ட இந்த திசையை இப்படி காமிச்சிருக்கு. இப்ப இந்த திசையை நம்ம ஒத்துக்கல சரியான முடிவு தானே அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். இப்ப என்ன ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு தான் இந்த சிறிய கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில இருக்கு அப்படிங்கிற ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கக்கூடிய ஒரு முடிவா தான் நம்ம எடுத்துக்கணும். அது இறுதி முடிவு அல்ல, அது ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ஆனா என்ன நடந்திருக்குன்னா இது அத்தனையுமே உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இப்ப எல்லாரும் கிரியேட் பண்ணணும்னு விரும்புறாங்கன்னா ஒரு ஈக்வி டிஸ்டன்ட். நாம நாளைக்கு 2 பேர்கிட்டையும் ஏதாவது சூழ்நிலைகள் மாறலாம், தேசிய கட்சிகள் ஏதாவது சூழ்நிலைகள் மாறலாம், என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் ஒரு முடிவு இன்னைக்கு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இன்னைக்கு தேதியில நம்ம பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க யாரோடும் கூட்டணி கிடையாது, நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் தங்களை முன்னிறுத்தி பண்றாங்க. அவர்கள் மாறுவாங்க. இன்னைக்கு தேதிக்கு நம்ம யாரும் நம்பல. இறுதியில் மாறலாம், எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதான், எல்லாமே கண்டிஷன் சப்ளை தான், மேல ஒரு டாட் போட்ட வேண்டியதான். பட் இருந்தாலுமே கூட பாமக முன்னெடுத்து செல்லக்கூடிய விதம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்க தனியா தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்து தமாக இருந்து இவங்க எல்லாருமே வேற ஒரு போக்கு. தமாக முடிவு அறிவிக்கல. தேமுதிகவும் மக்கள் நலன் கூட்டியக்கம் இந்த 5 கட்சிகளும் திமுக அதிமுக அல்லாத அப்படிங்கிற கோஷத்தை பிரதானம் முன்வைக்கிறாங்க. இதுலயும் மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாற்றம் வரும். என்னன்னா இப்ப அவங்க என்ன பயப்படுறாங்க ஒரு அடிப்படையில் என்னன்னா ஒண்ணு இந்த பக்கம் அதிமுக நம்மள கிட்டக்க சேர்த்துக்குமா சேர்த்துக்காதான்ற எந்த தெளிவும் கிடையாது. இந்த பக்கம் திமுக கண்டிப்பா சேர்த்துக்கொண்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன விதமான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருக்கும் தேர்தல் நெருக்கத்துல நாம இதே வார்த்தைகளை மாற்றி பேச வேண்டி இருக்குமோ? இன்றைக்கு நான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் திமுகவோட வாதத்தை பார்க்கும்போது திமுகவை நம்பிதான் இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன என்ற ஒரு துணி தெரியுது. நான் கேட்கிறேன், இந்த கட்சிகள் இல்லன்னா திமுக வெற்றி சுலபம் இல்லங்கிற ஒரு பார்வையும் இருக்கலாம் இல்லையா? இல்ல அப்படிதான் கிடையாது. இவங்களுடைய செல்வாக்கு இப்ப நீங்க உங்களுடைய அசம்சன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நலன் கூட்டியக்கம் தனியாகவே போட்டியிடுகிறது.
தேமுதிக ஒரு பாஜகவோடு சேர்ந்து ஒரு அணியா போட்டிடுறது, பாமக ஒரு தனியா அணியாக போட்டிடுறது அப்படின்னா அதிமுக திமுக வெற்றி வாய்ப்பு யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதிமுக தான் வெற்றி வாய்ப்பு. இந்த மக்கள் நலன் கூட்டு இயக்கம் என்பது தங்களோட அந்த கட்சியில ஒட்டுமொத்த அணியோ அல்லது அதுல இருக்கக்கூடிய சில கட்சியும் நம்மோட வரலாம், நமக்கு இன்னும் பலவீனங்கள் என்ன திமுக இருக்காதா? கண்டிப்பா. இப்ப திமுகவை நம்பி இவர்கள் இருக்கிறார்கள் என்ற சிந்தனை தாண்டி இவர்கள் வர வேண்டும் என்று திமுக விரும்புகிறது என்ற பார்வை இருக்குல்ல? இல்ல இருக்கு. அது வந்து இவங்களுடைய ஆசை தான் நான் சொல்றேனே தவிர சிறிய கட்சிகளுக்கான ஆசைதானே தவிர நிச்சயமா திமுக நீங்க ஒண்ணு இல்ல. 2011 தேர்தலில் என்ன நடந்தது? முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா 2 பெரிய கட்சிகளும் இந்த சிறிய கட்சிகளுக்கான வாசல்களை அத்தனையும் மூடிவிட்டன. மிக தெளிவாக இவருடைய செல்வாக்கு அன்றே தெரிந்து போனது. இன்றைக்கு 2016 மிக தெளிவாக அது தெரிந்துவிடப் போகிறது என்பதுதான் உண்மை. அதனால என்ன பயப்படுறாங்கன்னா எங்களுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இல்லன்னு, அந்த செல்வாக்கு வாக்குகளாக மாறுங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. அப்போ தங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்வாக்குகள் வேற வேற பாக்கெட்ல அவங்க தமிழ்நாடு முழுசும் பாக்கெட்ல செல்வாக்குகள் குவிந்து கொடுக்காமல் பரவி இருக்கு. அந்த பரவி இருக்கக்கூடிய செல்வாக்கை யார் வந்து கன்சாலிடேட் பண்ண தயாரா இருக்காங்க? திமுக இன்னைக்கு அந்த தேதியில அந்த கன்சாலிடேட் பண்றதுக்கான ஒரு தகுதியோட இருக்கு. அந்த காரியத்தை கலைஞர் அவர்கள் செய்வார்கள் ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு தேவை என்ன? அடுத்த கட்ட ஆட்சி மாற்றம்னு விரும்பக்கூடியது அவரா தான் இருக்க முடியும். அப்படின்னும் போது அவருக்கான அந்த கன்சாலிடேட் பண்ணி அவர் முன்னெடுத்து செல்லட்டுமே, முன்னெடுத்து என்னை கூப்பிடட்டுமே, முன்னெடுத்து என்னைக்கான ஒரு வாய்ப்புகளை வழங்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒண்ணு நிச்சயமாக இந்த சிறிய கட்சிகள் அத்தனை பேரிடம் இருக்கு. 2 பக்கம் கதவு திறந்துதான் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அருண் கேட்க விரும்புறேன். இந்த பார்வை வந்து இந்த மக்கள் நலன் கூட்டு இயக்கத்தின் மீதான அவநம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடியதா நான் பாக்குறேன். இந்த அணி வந்து அப்படியே இதே போல கட்டமைக்கப்பட்டு இப்படியே தொடர்ந்துராது அப்படிங்கிற 6 கட்சியா இருந்தது உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். திரு தமிழறி மணியன் உள்ள இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து சொன்னாரு, நான் வந்து உள்ள இல்ல, நான் வெளியிட்டேன், ஏன்னா இந்த இது சிதையாமல் தொடருமா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் அந்த எண்ணம் தான் இருக்குது. 2016 தேர்தலில் தங்களை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்துல கிட்டத்தட்ட அந்த மக்கள் நலன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே இருப்பதனால அவர்களுக்கு எது சுலபமான வெற்றியை உத்தரவாதப்படுத்துமோ அந்த பக்கம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற அச்சத்தை எப்படி போக்குறது? அதாவது நண்பர் வந்து பொதுவாக ஒரு இயல்பான ஒரு பத்திரிகையாளர் நோக்கில இருந்து சொல்றாரு. நான் என்ன அழுத்தமா சொல்ல விரும்புறேன்னா, தயவு செய்து ஒரு அரசியல் நோக்கில இருந்து பாருங்க. இப்ப கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சுங்க திமுக அதிமுகன்னு மாறி மாறி வந்து. அதுவும் இப்ப வந்து அண்மை காலமாக 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி என்றால் அடுத்த 5 ஆண்டுகள் திமுக, அப்படி வேற 89. ஆமா, அது பிறகு அந்த நிலைமை எம்ஜிஆர் காலமான பிறகு. இந்த நிலைமையில மக்கள் மத்தியில் எங்களுடைய கணிப்பு திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று ஆட்சி, இந்த எண்ணம் அவங்க நெஞ்சில இருக்கு. ஆனால் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க யார் இன்றைக்கு முன் வருவார்கள் என்கிற ஒரு ஏக்கம் இருக்கு என்பது எங்களுடைய மதிப்பீடு. எனக்கு உண்மையிலே திமுக அதிமுக அல்லாத என்ற சிந்தனை இடதுசாரிகளுக்கு வந்திருக்கலாம், மக்களுக்கு வந்துருச்சுங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? அவருடைய ஓட்டு விழுக்காடு வந்து 5% ஆயிருச்சு, சிங்கிள் டிஜிட் போயிருச்சுங்கிற நிலைமை 2 கட்சிக்குமே இல்லையே. ஒரு மாபெரும் தோல்வியை 2 கட்சிகளுமே சந்தித்த போதும் கூட அவருடைய வாக்கு வங்கி எங்கேயுமே மிகப்பெரிய சரிவை காணவில்லை. இல்ல அது காரணமே வந்து என்னன்னா, இந்த 2க்கும் ஒரு அழுத்தமான ஒரு சரியான ஒரு மாற்று இல்லாத சூழல்ல தான் வேறு வழியின்றி இந்த மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். சதவீத கணக்கை நான் மறுக்கல. உங்களை எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு நான் ஆதரவு தரக்கூடாது. வெங்கடேசனை பிடிக்கல, நான் குறைஞ்சபட்சம் மாறி மாறி உங்கள்ட்ட தான் வாக்களிக்கிறேன் அப்படின்னா உங்கள்ட்ட நான் நிறைவடைஞ்சிருக்கேன் அர்த்தம். நிறைவல்ல, வேற வழி இல்லை. இப்ப நம்முடைய தேர்தல் முறை வேற, அது ஒரு சிக்கல். ஒரு 51 ஓட்டு வாங்கினவர் தான் ஜெயிக்க முடியும். அப்புறம் 49 ஓட்டு வாங்கினவருக்கு இங்க எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது சட்டசபையில அல்லது நாடாளுமன்றத்தில். ஆகவே ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்து வெறுப்புற்று இத முதல்ல ஒழிப்போம்யா அப்படின்னா யார் இவங்க தான் என்று மாறி மாறி போட்டுட்டு இருக்காங்க 89க்கு பிறகு. ஆனால் உள்ளூர ஒரு உணர்வு ஓட்டம் இருக்கிறது. எங்களுடைய மதிப்பு சொல்றேன் என்னவென்றால், இந்த 2ம் இல்லாத ஒரு மாற்று ஆட்சி என்பது வராதா, அதற்கான ஒரு வடிவம் என்பது எழும்பாதா என்கிற எண்ணம் இருக்கிறது. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஷானவாஸ், ஏற்கனவே உங்கள் அணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போதும் கூட 2 பெரிய இயக்கங்களும் கூட்டு அமைச்சரவை என்ற சிந்தனைக்கு வந்தால் நாங்கள் அதை ஆதரிக்க தயாரா இருக்கும். நாங்கள் கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிறது அப்புறம், அந்த சிந்தனை வந்தால் நாங்கள் உடனடியாக ஆதரிக்க தயாரா இருக்கும். ஆப்வியஸா அது மூலம் என்ன சிக்னல் கிடைக்குதுன்னா, நாங்கள் கூட்டணி அமைச்சரை அமைக்க தயார் என்று சொன்னால் முதல் கையாக விடுதலை சிறுத்தைகளோட கை நீளக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் தவறா சொல்றேன்? சரிதான். அதாவது அவங்க அப்படி சொன்னதெல்லாம் உண்மை. ஆனால் இன்று வரை சொன்னதெல்லாம் பழங்கதை அல்ல. இல்ல நான் வேற ஒரு காரணத்துக்காக சொல்ல வரேன். இப்பொழுதும் கூட அந்த நிலைப்பாடு என்பது இருக்கலாம்.
ஆனால் வாழ்க்கை எப்படி இழுத்து கொண்டு போகிறது என்பதை நீங்க தயவு செஞ்சு பார்க்கணும். அப்படி அவங்க புதகுலியில போயிடும் மிரட்டி வச்சிருக்கீங்க. அந்த பக்கம் போகாத பூச்சாண்டி இல்லங்க. நான் இல்ல 2-3 விஷயங்கள் இப்ப அண்மையில் நடந்தது நானே எதிர்பார்க்கல. உதாரணம் மதிமுக தலைவர் வைகோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? அவங்க பொதுவாக அண்ணா பிறந்த நாள் மாநாடு, அந்த மாநாட்டில தான் இந்த ஒரு முக்கியமான அரசியல் முடிவு அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனா அதற்கு முன்பு இந்த கூட்டு இயக்கம் தந்த வேகத்தை சொல்ல வர்றேன். வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தில் என்ன அறிவிக்கிறார் என்றால், நான் இப்பொழுதே அறிவிக்கிறேன், இந்த கூட்டு இயக்கம் என்பது ஒரு அரசியல் அணியாக மாறும் என்று அவர் அறிவிச்சிருக்கார். இதெல்லாம் வந்து ஏன் அரசியல் அணியாக மாறணுங்கிற முயற்சி தான் 5 பேர்ட்டுமே தெரியுது. நான் வந்து யாரையுமே சந்தேகப்படல. 5 பேர்ட்டுமே ஒரு அரசியல் அணியாக ஒரு வலுவான இயக்கமாக மக்கள் நல சார்ந்தவங்க ஏன் அடுத்தவங்க போறோம். நான் வந்து இந்த இயக்கத்துக்கே ஒரு மக்கள் ஆதரவு இருந்தால் அதிமுகவும் திமுகவும் அண்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதற்கான தேவை இருக்கிறதா என்பது கேள்விக்கு ஒரு வலுவான பதில் கிடையாது. திமுக அதிமுகவும் வேண்டான்னு நான் ஏன் நினைக்கணும்? மக்கள் நல கூட்டு இயக்கம் போதும் அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன்? இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து தமிழ்நாடு முன்னேறல என்று கிட்டத்தட்ட பொதுவான ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு பேர் பேசுறாங்க? முந்தானேத்து காலையில வரைக்கும் இந்த 5 கட்சியுமே ஏதாவது ஒருத்தரோட கூட இருந்திருக்கீங்க. 50 ஆண்டுகளா மக்கள் வெறுத்துக்கான்னு சொன்னீங்க இல்லையா? முந்தானேத்து காலையில வரைக்கும் இந்த 5 கட்சிகளுமே இதே திமுக அதிமுக கூட நாங்க எப்படி மாறி மாறி வாக்களிச்சோமோ அது மாதிரி மாறி மாறி நீங்களும் கூட்டணி வச்சிருக்கீங்க. அதுலதான் ஒரு முறிப்பை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். காரணம் அந்த உணர்வு மேலோங்கி வருது. மிக முக்கியமாக சில காரணங்கள். உதாரணமா இன்னைக்கு மக்கள் மனசுல இந்த டாஸ்மாக் கடை எதிர்ப்பு உணர்வு என்பது எப்படி கடந்து எழுந்தது? இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து நான் எதிர்பார்த்தேன் இந்த சீசன் வந்து கடந்து போகணும். இதை வந்து சீசன்லாம் சொன்னாங்க. இருக்கு நீங்க சொல்லுங்க, நான் மாத்துறேன். என்னோட வாட்ஸ்அப் நான் மாத்த தயாரா இருக்கிறேன். நான் பின் வாங்கிறேன், வாபஸ் வாங்கிறேன். இந்த இளங்கோவனுடைய பேச்சுக்கு சர்ச்சை கிளப்பியதற்கு பிறகு அதற்கு முன்னாடி இருந்த அதே வேகம் இன்று இருக்கிற நீங்க சொல்லுங்க, நான் வாபஸ் வாங்கிறேன். அதாவது அந்த வடிவம் வந்து அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனால் அந்த உணர்வு ஓட்டம் என்பது இப்பொழுதும் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. நான் என்ன சொல்ல வரேன், இல்லை என்றால் ஏன் திமுக வந்து வேகமா வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் என்று ஏன் சொல்லணும்? ஸ்டாலின் அவர்கள் ஏன் திமுக என்பது ஒரு மகளிர் கூட்டம் போட்டு மது ஒழிப்புக்காக நாங்கள் ஒரு பெரிய கூட்டம் போட்டுதா சொல்லணும்? ஏன் இப்பொழுது நடந்த அந்த கூட்டத்தில் இருக்குது முடியட்டு விடியட்டு நான் முடிச்சிடறேன். இந்த கேள்வி எல்லாருக்கும் வைக்கலாமே. நீங்க நினைவு சொல்லுங்க. இளங்கோவன் இருக்கிறது என்பதை காட்டுதான். நிறைய புத்தகங்களை படிக்கிறது மட்டும் நிறைய புத்தகங்கள் எழுதுவார். உங்களுடைய வரலாற்று நினைவுல நீங்க சொல்லுங்க, கடைசியாக மார்க்சிஸ்ட் கட்சி மது ஒழிப்புக்காக போராடியது எப்போது? எங்க நாங்க ஒண்ணு போராடுறத நான் சொல்லல. அதுதான் பார்த்து இந்த கேள்வி கேட்கும் போது மக்கள் மத்தியிலிருந்து எழுகிற அந்த ஒரு ஆவேசம், இந்த அக்னி குஞ்சு போல தெரிந்தது அன்றைக்கு இன்றைக்கு ஒரு பிழம்பாக அது மாறி இருக்கிறது. சசி பெருமாளுடைய மரணத்துக்கு பிறகு இதெல்லாம் சில நேரங்கள் அரசியல்ல எதிர்பாராது நடக்குது. நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லலாம். அதனாலதான் நான் சீசன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இருக்கலாம் கொச்சைப்படுத்துற வார்த்தை. நான் அதை எங்க மக்கள் என்னங்க ஒரு கொடுமை, ஒரு 30,000 கோடி ரூபாய் அரசாங்கத்துடைய வரவு செலவிலேயே ஒரு பங்கு முத்துக்குமரனுடைய உயிர் தியாகத்தை கண்டு கொந்தளித்த தமிழகம், பாலச்சந்திரனுடைய புகைப்படத்தை பார்த்து கொந்தளித்த தமிழகம், காவிரி பிரச்சனைக்காக கடுமையாக கொந்தளித்து நாள் கணக்கில் கடையடைப்பு நடவு செய்த தமிழகம் எங்க இருக்கு? அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் போயிருச்சா? சித்தன் பாலச்சந்திரன் கிடையாதா? முத்துக்குமரன் தீக்குளிப்பு கிடையாதா? சோ நம்ம அடுத்த பிரச்சனை நகர்ந்துட்டோம். அதனாலதான் நான் அந்த வார்த்தை நீங்க வந்து ரெண்டையும் வந்து ரொம்ப செயற்கையா ஒப்புறீங்க. ஏன்னா இதுக்கு இடையில 2009 அதுக்கு பிறகு இலங்கை நடந்த தேர்தல் இவ்வளவு விவகாரம் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு வெறுமன முத்துக்குமரன் டக்கு டக்குன்னு போட்டு தேர்தலோடு தொடர்பு ஒரு மாகாண அரசு உருவாக்கி இவ்வளவு விவகாரம் நடந்து இப்ப பழையபடி தேர்தல் நடந்து எதிர்கட்சி. நான் என்ன சொல்ல வரேன், இது அப்படி அல்ல. மதுவிலக்கு பிரச்சனை பொறுத்தவரை இந்த அரசு ஒரு சின்ன காயை கூட நகர்த்தவில்லை. இவ்வளவு எழுச்சி வந்தோம். ஆகவே இது போன்ற சில பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை. அதே போல ஆந்திராவில் சாவு 20 தமிழர்கள் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க இந்த 5 கட்சியுடைய தலைவர்கள். அதே போல இங்கே வந்து காவிரி படுகை குடும்பத்தினருக்கெல்லாம் அதிமுக அரசு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருச்சு.
ஒண்ணு அதுக்குள்ள முடிஞ்சு போயிருவா. ஏங்க இவங்க வந்து போய் கொலை செய்யப்படுவாங்க, வேலை வாய்ப்பு கொடுத்தா முடிஞ்சு போச்சா? மக்கள் வைகோ சொன்ன மாதிரி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சிபிஐ ஒப்படைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த வழக்குல வந்து தமிழர்கள் செத்துருக்காங்க, அவர்களுக்காக தமிழக அரசு தன்னை வந்து வழக்க சேர்க்க மாட்டேங்குது. அவங்க நான் என்ன சொல்ல வரேன், மிகப்பெரிய அதை விட மிக மிக முக்கியமானது விலைவாசி உயர்வு போன்ற பல பிரச்சனைகள் எழப்போகுது. இரண்டு கட்சிகள் மீதும் அதிருப்தி தொடர்ந்து கொண்டே இருப்பதால் இரண்டு கட்சிகளுக்கான மாற்று தேவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றாக இந்த கூட்டு இயக்கம் முன்னிறுத்தப்படும். இதிலிருந்து சிதையக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்று சொல்கிறார்கள். திரும்பவும் கேட்க முயற்சி செய்தோம், அதிமுக திமுக இல்லாத கூட்டணி என்பதற்கான வாய்ப்பு எத்தனை முறை இருக்கிறது? 91 தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய முயற்சி. ரஜினி வருவார் எதிர்பார்த்தோம், மூப்பனார் வருவார் எதிர்பார்த்தோம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற வருமா எதிர்பார்த்தோம், மாறி மாறி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சியும் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தோம். அப்படிப்பட்ட தேவை உண்மையிலே இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி குழப்பம் என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. இந்த பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் திரு அப்பா நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்கள்கிட்ட தான் நான் கேட்க விரும்புறேன். திரு அருண் அவர்கள் சொன்னதை நீங்க கேட்டிருந்திருப்பீங்க, அதிமுக திமுக அல்லாத ஒரு ஆட்சி வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு இயக்கம் இருந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேற்று வரை உங்களோட கூட்டணியில் இருந்த கட்சி, இன்று நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி அறிவிக்குது. மனிதநேய மக்கள் கட்சி உங்களோட கூட்டணியில் இருந்த கட்சி, நாங்க உங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்லுது. அவங்க வந்து உறவு நீடிக்கின்றாங்க, தொகுதி உடன்பாட்டாங்க, ஏதோ ஒரு வார்த்தை பிரயோகம் சொன்னாலும் உங்களோடு அவர்கள் இல்லை என்பது பட்டவர்த்தனமாக வெளியாகிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்ற முடிவுக்கு இந்த கட்சிகள் வர காரணம் என்ன? நீங்க அது ஒரு முடிஞ்ச முடிவா சொல்றக்கூடிய சமாச்சாரம் இல்ல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில ஒரு ஆட்சி அமைய போகுது அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக கழகத்தை கண்டு பல கட்சிகள் அஞ்சுகின்றன. சில கட்சிகள் இவங்களோட பிரச்சனை இல்லாம போயிருந்தீங்க நினைக்காங்க. ஒரு மனநோயாளிகிட்ட கல்லு கையில இருந்தா அவன் எங்க எறிவானு போது கொஞ்சம் பம்முவாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். ஒரு பொய் வழக்கு, அதனால என்ன விளைவு தான் சொல்றேன். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் EVK இளங்கோவன் மீது எப்பவோ நடந்ததாட்டு ஒரு பொய் வழக்கு ஒன்று புனையப்பட்டு ஒரு பொய் வழக்கு புனையப்பட்டு நீதிமன்றம் தான் சொன்னாங்க பொய் வழக்கா உண்மையான வழக்கான்னு. ஓட்ட வழக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு, கோர்ட்ல பதில் சொல்லுவாங்க. அவரு இங்க இருந்து போலீஸை கண்டு 5 டெல்லி வரை ஓடி போய் அதுக்கப்புறம் அவர் பெயில் எடுத்து இங்க வந்தாங்க. அவர் ஓடி போய் நீங்க வேற வரதா நீங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓடி போய் நீங்க சொல்றீங்க இளங்கோன் வந்து ஓடி போகல, இந்த போலீஸ் பின்னால விரட்டி ஓடி போய் டெல்லி வரை போய் அவரை பிடிக்க முடியாம திரும்ப வந்து பெயில்ல இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு. இன்னைக்கு கலிங்கப்பட்டியில் இருக்கக்கூடிய கடையை உடைச்சி அவ்வளவு ஒரு மேலே எஃப்ஐஆர் இருக்கு. அப்ப அவரு பாக்காங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆள் மனநோயாளி கையில கல் இருக்கு, டக்குன்னு சொல்றாரு கிழக்க இருக்க சூரிய மேக வச்சாலும் திமுக கூட்டணி இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொன்ன உடனே கைது கிடையாது, அவங்க ஆட்கள் மேல விரட்டை கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கைது பண்ணுவாங்க ஆசாது இல்ல, அப்படி கூட்டிருக்கீங்க அது கிடையாது. சொன்னது நான் சொல்றேன், உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி எல்லாம் கூப்பிட்டு இப்படி நீங்க சொல்லுங்க உங்களை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு அவர் திமுகவோடு ஒட்டுறவங்களை மட்டும் சொல்லிருக்கணும். திமுக அதிமுக சேர்ந்து தான் அந்த மக்கள் கூட்டிய என்ன சொல்லுது என்னன்னா 2 கட்சிகளும் இல்லாம தான் சொல்லுது. திமுக இப்ப ஒரு கல்ல கண்டுபிடிச்சீங்க, அது வைகோ மேல பாஞ்சிருக்கும் பயம் வந்துருச்சு. திருமாவளவனுக்கு என்ன பயம்? மனிதநேய மக்கள் கட்சிக்கு என்ன பயம்? அவங்க மேல என்ன கல் எப்ப பாய போகுது? அதாவது இந்த கூட்டணியுடைய இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி இயக்கத்தினுள்ள முக்கிய பொறுப்பாளர் வந்து வைகோ அவர்கள். இல்ல அது 5 பேரும் சமமானதா இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அந்த வார்த்தை இல்ல தம்பி, அவங்க மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களே தவிர யாரு வைகோ அவர்கள் இல்ல. நீங்க பேட்டி பார்க்கல நினைக்கிறேன், கவனத்துக்காக சொல்றேன். நேற்று பேட்டி அளிக்கும் போது திரு திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அது வந்து உறவு தொடர்கிறது, கூட்டணி இல்லை. ஜவாஹிருல்லா ரொம்ப தெளிவா சொல்றாரு, தொகுதி உடன்பாடு இருந்தது, கூட்டணி இல்லை, முடிஞ்சு வச்சு தெளிவுபடுத்திட்டாங்க. அதுதானே நான் சொல்றேன், பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இருந்து அந்த உறவு தான் தொடர்ந்து. நாங்க இன்னும் கூட்டணி அமைக்கல, அமைச்சு பேசி முடிச்சாதான கூட்டணி. வைகோ வந்து ஒரு பேட்டி கொடுத்தா கண்ண கண்டு பயப்படுறாங்க. திருமாவளவன் ஜவாஹிருல்லா அதுதான் நாங்களும் சொன்னோம் அப்படின்றீங்க. இல்ல நீங்க இதை கேளுங்க. இப்ப கூட்டணி யார் பேசிருக்கா, என்ன பேசிருக்கா? இதே இது ஏடிஎம்கே கூட இன்னைக்கு கூட்டணி சட்டமன்றத்தில் எத்தனை கட்சிகள் இருந்து ஒரு கட்சி இன்னைக்கு அவங்க கூட இல்ல. பாராளுமன்ற தேர்தல் அண்ணன் ஒரு கருத்தை தான் திரு வெங்கடேஷ் அவர்கள் முதல்ல சொன்னார். அதாவது நம்ம வந்து ரொம்ப முன்னாடி ரொம்ப முன்கூட்டியே பேசுறோம், ரொம்ப பிரிமெச்சூரா இருக்கும் அப்படின்னு. ஆனா நிலைமை அப்படி இல்லங்கிறது இங்க இருக்கக்கூடிய 4 பேருக்கும் தெரியும், எனக்கும் 5 பேருக்கும் சேர்த்து தெரியும். என்ன கணக்குன்னு
டி.கே. சிலங்கன் ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவு பெரிய சலசலப்பு ஏற்படுச்சு கண்கூடா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இல்லங்க, அது ஒரு கூடி பொதுக்குழு செயற்குழு எடுக்கக்கூடிய முடிவை நான் வந்து இங்க இப்ப நாங்க வந்து உட்கார்ந்துகிட்டு கம்யூனிஸ்டுக்கு இத்தனை சீட்டு தந்திருந்தோம்னே, உங்களுக்கு திருமாவளவனுக்கு இவ்வளவு சீட்டு தந்திருந்தோம்னே, நாங்க இவ்வளவு வச்சுக்கிட்டு சொல்லுங்க. எனக்கு என்ன ரைட் இருக்கு? ஒரு எவ்வளவு பெரிய மாபெரும் இயக்கம். எங்க அண்ணன் சொன்னாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாட்டு ஒண்ணு வேணுங்க. மதிமுக வந்து கைதுக்கு பயந்துதான் இப்படி சொல்றதுக்கான உரிமை கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? இல்ல, அது சொல்ல உரிமை கொடுத்தாங்களா? இது அரசியல் கூடி உரிமை கொடுத்துருக்காங்க. நீங்க அரசியலை தெளிவா பின்பற்றிட்டு வந்தா இந்த இயக்கம் எப்படி இருக்கு, ஆட்சியில் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு துன்பப்படுத்துறாங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்றவங்க, அப்ப அவங்க கிட்ட நம்ம எப்படி போனோம், இன்னும் கூட்டணி நாங்க எப்படி சேர போறோங்கிறத ஆளுங்கட்சிக்கு தெரியப்படுத்தக்கூடாதுங்கிற ராஜதந்திரம் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. அந்த ராஜேந்திர மூலமா தெரிஞ்சுக்கிறேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று கேட்காங்க சொல்றாங்க. பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்றாட்டு எச்டி அவர்கள், காரத் அவர்கள், இந்தியா முழுவதும் நம்ம திராவிட அதிமுக கழகம், அவங்க நம்ம முலாயம் சிங் யாதவ், இவங்க எல்லாம் ஒரிசா பட்நாயக் இவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அதனுடைய நிலைமை என்னாச்சுன்னு சொன்னாக்கி இந்த சிறுவர்களா சேர்ந்து வெள்ளாம விளைஞ்சாலும் கிளம்புகாதும்பாங்க. ஒரு முடிவு இல்ல, ஒரே வார்த்தை தான். அவர் சொன்னார் முலாயம் சிங் என்ன பிரதமர் ஆகுங்கன்னாரு. காரத் சொன்னாரு ஜெயலலிதா அவர்களும் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னாரு அந்த அம்மா மேல வழக்கு இருக்குன்னாரு. அதோட முடிஞ்சு கூட்டணி நம்பித்தோட பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. நீங்க சொன்னீங்களா திமுகவும் அதிமுகவும் இருக்கு பாராளுமன்ற தேர்தலில். ஒரு முக்கியமான பிரச்சனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்கள்கிட்ட வந்து ஏன் வேதனை காலையில கூட திரு ஷானவாஸ் பதிவு பண்ணாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த வேதனை உறவு தொடர்ந்து சொல்லுது, நாங்க கூட்டணி இருக்கோம் ஏன் சொல்ல மறுக்குது. அதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகமா நீங்க யோசிக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், வடசேரியில திருமாவளவனை கொள்வதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. கண்டித்து ஒரு அறிக்கையை காணும். அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அவர்கள் மட்டுமே குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து இடதுசாரி இயக்கங்கள் அப்போது கொடுக்குறாங்க. கோகுல்ராஜ் மரணம், இளவரசன் மரணம், திமுக வாய் திறக்க மறுக்குது. அப்ப ரெண்டும் வந்து ஒரு ஜாதி கட்சி, பாமக இவங்க ஜாதி கட்சி சொல்லும் போது திமுக நம்மளை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இந்த ஆட்சியில என்ன சொல்லி என்ன நடக்க போகுது தம்பி, நடந்துக்கிட்டு நம்ம பாத்துக்கிட்டே தானே இருக்கோம். எதுக்கு இப்ப கடிதம் எழுதினீங்க? இன்னைக்கு தலைவர் கடிதம் எழுதியிருக்காரு பிரதமருக்கு. எதுக்கு நாச்சு எதுவுமே நடக்காத, நம்ம வந்து அப்படி ஞானம் அடைஞ்சிடலாம்ல. பிரதமர் தம்பி அதுதான் சொல்றேன். ஜெயலலிதாக்கு டெய்லி உடன்பரப்பு கடிதத்துல இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற சர்வதேச தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில இருந்து எல்லாமே முதலமைச்சருக்கு தான் வேண்டுகோள், முதலமைச்சர் தான் வலியுறுத்தல், முதலமைச்சர் தான் கண்டனம். அது நீங்க என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டாச்சு. விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய தலைமைக்கும் ஒரு தொல்லை நேர்ந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் மௌனம் காத்தது. அப்படி சொல்ல முடியாது. திரு ஷானவாஸ் இல்ல, அது இன்னொரு உதாரணம். எனக்கு ரொம்ப முக்கியமான, எனக்கும் தம்பிக்கும் திருமாவளவனுக்கும் எவ்வளவு தொடர்பு எங்க 2 பேருக்கும் தெரியும். அந்த தம்பியை பொறுத்தளவுல அவருடைய கொள்கையை படி நடக்கிற கவனமா பேசி சொல்றீங்க. எனக்கு தெரியும். நான் வந்து மூப்பனார் இருக்கும்போது அவரை கூட்டி கொண்டு வந்து கட்சியில சேர்த்து நாங்கெல்லாம் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருந்து நம்ம தம்பி சேர்த்து அதே முயற்சி பண்ணுங்க. ஒரே இயக்கமா ஆக்குறவங்க நீங்களும் பிரிக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொன்ன ஒரு என் கூட இருக்காரு சொல்லிருங்க. நான் வாய் முடிக்க போயிடுறேன். என் கூட தான் இருக்காரு. நீங்க தான் பதில் சொல்லணும். அதாவது தோழமை சிதைகிற வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் திமுகவோட உடன்பாடு ஏற்பட்ட பிறகு விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்திலும் திமுகவுடனான தோழமை சிதைகிற வகையில் நடந்து கொள்ளவே இல்லை. தோழமையை போற்றுகிற வகையில் மிக நுட்பமாக நாங்கள் அந்த உறவை கொண்டு செல்கிறோம். ஆனால் ராமதாஸ் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். எப்படி கைது செய்யப்படுகிறார் அந்த காட்சியை நீங்க பார்க்கணும். 10 மணிக்கு வரைக்கும் தான் அனுமதி. நான் 11 மணிக்கு பேசுறேன், முடிஞ்சா வழக்கு போடுங்க என்று சொல்லி சட்டத்திற்கு சவால் விட்டு, முதலமைச்சருக்கு சவால் விட்டு வழக்கில் அவராக வந்து சிக்குகிறார். போலீஸ் போய் அவரை கைது பண்ணல. தர்மபுரியில பெரிய சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு அவரை கைது பண்ணணும்னு போலீஸ் போய் கைது பண்ணல. அவரே சட்டத்துக்கு சவால் விட்டு கைதாகிறார். அப்படி கைதானவர் உடனடியாக திமுக தலைவரிடமிருந்து அறிக்கை வருகிறது. அவரை விடுவிக்க வேண்டும், அவருடைய வயதை கருத்தில் கொண்டு விடுவிக்க வேண்டும்னு அறிக்கை வருது. திருமாவளவனுக்கு கம்மியான வயசு, கரெக்ட். ஆனா இது அதை விட மோசமான
ஒரு பயங்கர சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஒரு மிக முக்கியமான தலைவரை, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரை, ஒரு மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கவனம் கொடுக்கக்கூடிய, அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரை ஒரு ரவுடி கும்பல் குறிவைக்கிறது. ஒட்டுமொத்த ஒரு சமூகமே குறிவைத்தது நான் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட ரவுடி கும்பல் குறிவைக்கிறது. அப்போ அது திருமாவளவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில், அல்லது திருமாவளவன் அவர்களுடைய உயிர் முக்கியம் என்கிற அடிப்படையில் பார்க்காமல், அதிமுக ஆட்சியின் போது சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்கிற அடிப்படையிலாவது திமுகவிடமிருந்து ஒரு அறிக்கை வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அது இன்னைக்கு வரைக்கும் வரலங்கிறது எங்களுக்கு ஏமாற்றம். அதுக்கு பிறகு விழுப்புரம் சேஷசமுத்திரத்துல அன்றாடம் நடக்குது. கடந்த 20 நாட்களாக, ஒரு மாதமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 குடிசை தீ வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அது குறித்து அது ஒரு சட்ட ஒழுங்குக்கு சவால் விடப்படக்கூடிய ஒரு விஷயம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைங்கிறத விட்டுரும். அது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குக்கு சவால் விட்டு வரக்கூடிய ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு அடிப்படையிலாவது முக்கியமான எதிர்க்கட்சி அதிமுக ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய திமுக அது குறித்து இன்னும் கருத்து சொல்லாமல் இருக்கிறது. கோகுல்ராஜ் படுகொலையில் இன்றைக்கு வரைக்கும் உண்மை குற்றவாளி, பிரதான காரணமான குற்றவாளி இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. இதுவரைக்கும் மௌனம் காக்குது. ஆனா நாங்க ராமஜெயம் கொலை வழக்கில் ஏன் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யலன்னு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கேயும் பதிவு செய்திருக்கோம் விடுதலை சிறுத்தைகள். ஆனா கோகுல்ராஜ் படுகொலை குறித்து பேச மறுக்கிறது. இதுதான் எங்களுடைய மனக்குறை. இல்ல நான் என்ன செய்ய சொல்லணும், அறிக்கை விடலை என்பது மட்டும் இல்ல, அதாவது பாமகவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்னா போட்டு, இதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஜாதிய கட்சி என்று ஒரு முக்கியமான தலைவருடைய பேட்டி வருது. எல்லாம் பறவைகள் தான். அதுக்கு அந்த தலைமை எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு, அவருக்கு மன்னிப்பு கேட்க நேர்ந்தது, அதை நீங்க மறந்துட முடியாது இல்லையா? இது மட்டும் பிடிச்சாங்க. என்ன ஓட்டம் இல்லாம எப்படி வரும்? எல்லா பறவைகள் தானே என்று கழுதையும் கோழி குஞ்சையும் ஒன்றா பார்க்கிற பார்வை அந்த திமுக கட்சிக்குள் இருக்கிறது என்பதுடைய வெளிப்பாடு தான். இரண்டு பார்வை இருக்கு. ஒன்னு, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையில டி.கே. இளங்கோவன் மேல எவ்வளவு கடுமையாக பாய்ந்ததுங்கிறது நம்ம கண்கூடா பார்த்து 2 நாள் வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்புல எவ்வளவு உருக்கமான வார்த்தைகள் பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டாங்க நம்ம பார்க்கணும். இரண்டாவது, நாம இல்லைன்னு சொன்னாலும் ஆதிக்க சக்திகளையும் பாதிக்கப்பட்ட சக்திகளையும் ஒன்னா சேர்த்திட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், காமன் மேன் சாமானியன் மனதுல அப்படி ஒரு முத்திரை இல்லை நீங்க சொல்லிட முடியுமா? கண்டிப்பா அப்படிலாம் கிடையாதுங்க. நான் அதனால சொன்னேன் கழுது கோழி குஞ்சுக்கு இல்ல. நமக்கு அந்த அறிவார்ந்த பார்வை இருக்குது. நான் சொல்ற சாமானிய மனிதன் அவன் அப்படி பாக்குறானா இல்லையா? இல்ல, சாமானிய மனிதன் உண்மையிலே நம்மளை விட அவன் புரிந்து கொள்வான். நம்ம தமிழ்நாட்டுல பொதுவாக தமிழ்நாட்டில் அடிக்கடி பேசும்போது ஜாதி கட்சிகள் சொல்றோம். அந்த வார்த்தை பிரயோகமா இருக்கா இல்லாட்டி அதுவும் இல்லையா? அந்த பிரயோகத்துல அந்த பிரயோகம் எந்தெந்த கட்சியை குறிக்க நீங்க சொல்லுங்க. இல்லங்க, அதுதான் சொல்ல ஜாதி கட்சிகள் என்ற பிரயோகம் பொத்தாம் புதா நம்ம சொல்லிடுறோம். பொதுவில் இருக்கக்கூடிய நம்ம மறைக்க முயற்சி அந்த முத்திரை இருக்குது. அதை நாம் இங்க பாருங்க, இன்றைய சூழல்ல தலித் மக்களுக்கு எதிராக அரசியல் நடத்துகிற பாமக சாதி கட்சி எனால் சொன்னால் அது சரியான மதிப்பீடு. ஆனால் தினசரி தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய தலித் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் சாதி கட்சி என்று ஒரு தலைவர், அவர் சாதாரண தலைவர் அல்ல, அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் என்றால் நீங்க மறுக்கிறீங்களா? திரு சானவாஸ், நீங்க மறுக்கிறீங்களா? பொதுமக்கள் கொஞ்சம் வேற ஒரு ஆழமான ஒரு கேள்வி சொல்லும்போது நம்ம எவ்வளவுதான் நம்ம மறுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் சொல்லல. இல்ல தவறு அது பொத்தாமது இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க. கட்சி ஜாதி கட்சி என டி.கே.எஸ். இளங்கோவன் சொன்னது தவறு. என்ன நடந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டியது திரு சானவாஸ். அதாவது பொதுவாக அப்படி ஒரு பார்வை இருக்குதான்னு கேட்டா இருக்கு. அதுல மாற்றுக்கிறது அது பொது உளவியல். அதுல மட்டும் இல்ல, எந்த கருத்தியல் சார்ந்த விஷயங்கள்லயும் கூட பொது உளவியல்ல நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா பொது உளவியல் எப்படி கட்டமைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்குது, அதுக்கு பின்னால ஒரு இந்திய அரசியல் இருக்குது, ஒரு சர்வதேச அரசியல் இருக்குது, ஒரு சாதி அரசியல் இருக்குது. அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அதிகாரமிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விதைக்கிற கருத்து அடிமட்டம் வரைக்கும் போய் சேருது. அது வேற சப்ஜெக்ட். ஆனா
அந்த கருத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் திமுக போன்ற கட்சிகளினுடைய கொள்கை. அந்த கருத்தில் உருவானவர் தான் டி.கே.எஸ். இளங்கோவன் போன்ற பெரியாரிய வார்ப்பில் உருவான திமுகவில் எஞ்சி இருக்கிற கருத்து புரிதல் உள்ள தலைவர்கள். அவர்களிடம் இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருவது, ஐயா நான் பேசி முடிச்சிடறேன், அப்படி ஒரு வார்த்தை வருவது உண்மையிலே எங்களுக்கு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. அதுல என்னன்னா பொத்தாம் பொதுவாக திமுக தலைமை மிக கடுமையாக பயன்படுத்தும் போது அந்த பேட்டியோட நடந்து நம்ம பார்த்தோம்னா அவர்கள் வெறுபாட்டியமா கொடுத்த பேட்டி என்பது வேற, அவர்கள் கருத்தறியா பேசின பேட்டி வேற, முதல் பக்கத்துல வந்தது வேற, உள்பக்கத்துல வந்தது வேற. நம்ம 2-3 விஷயங்கள் நம்ம ஆத்திரக்கான சில விஷயங்கள் பேசும்போது நம்ம நிதர்சனம் புரிஞ்சு கொள்ளுங்கிறக்கா சில விஷயம் பேசணும். சோ அந்த முத்திரையோடு இருக்கிறார், அந்த வெறுப்புணர்வோடு இருக்கிறார் அப்படிங்கிற பாக்க. அவரும் கூட 1000 தான் நீங்கள் சொன்னாலும், பெரியார் வார்ப்புன்னு சொன்னாலும் அரசியல்வாதி தான், வாக்கு பற்றி தான் பேச்சு, தேர்தல் பற்றி தான் பேச்சு. அப்ப இப்படி ஒரு முத்திரை இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கலாம். இது வந்து ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பார்வையா இல்லாம ஒரு துவேஷம் பாராட்ட வேண்டிய விஷயமா ஏன் பார்க்கணும்? அதாவது அதை திமுக சொல்லக்கூடாது அப்படிங்கறத எங்களுடைய பண்ணாங்க. அதனால கடுமை நீங்கள் மனம் குளிரும்படியான ரியாக்ஷன் நடந்தா இல்லையா? அதுதான் இங்க கேள்வி. அதாவது ரியாக்ஷன் எதுக்கு நடந்திருக்குதா? நீங்க உடனடியாக இது சர்ச்சையான உடன் இளங்கோவன் அவர்கள் என்ன சொன்னார்? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னார். நான் கூறியது தவறுன்னு சொல்லல, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கட்சியின் கருத்து இல்லைன்னு சொன்னார். பிறகு இன்னும் அது பிரச்சனையாக வெடித்து மன்னிப்பு கடிதத்தை பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நிலைமை போன பிறகு அப்போதும் அதில் இருக்கிற அம்சங்கள் பொதுப்படையாக தவறானவை, அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றுதான் இருக்கிறதை தவிர இது மிக முக்கியமான பிரச்சனை. இது மிக முக்கியமான பிரச்சனை. அது இப்ப நாங்க அதை எப்படி எடுத்துக்கிறது? காங்கிரசுக்கு 30 தொகுதி தான் என்று சொன்னது, காங்கிரஸ் டென்ஷன் ஆக்கியிருக்கோம், திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் வர்றதுக்கு இது மிகப்பெரிய இடையூறா இருந்திருக்கும் என்று அந்த கொந்தளிப்புல திமுக அதை மறுத்திருக்கலாம். ஏன் விசிகாவை சாதி கட்சின்னு சொன்னதுக்காக திமுக மறுத்துருச்சு, நாங்க எப்படி அதை நம்புறது? அப்போ இது மிக முக்கியமான அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை ஒரு மிக முக்கியமான தலைவர் வைத்திருக்கும் போது அதற்கு நேரடியான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும், திருமாவளவன் அவர்கள் இந்த பேட்டி வந்த அன்று மாலையே நான் கேள்வி கேட்கும் போது அவர் எந்த விதமான உணர்ச்சியும் படல. அதனால ஒன்னும் பிரச்சனை, எங்களுடைய உறவு தொடர்கிறது அப்படின்னு திமுக தலைவர் தலைமை கழகத்துடைய அறிக்கை, இவருடைய மன்னிப்பு இத்தனை வர்றதுக்கு முன்னாடியே he was very comfort with it, he was very cool, ரொம்ப அமைதியா எங்களுடைய உறவு தொடர்ந்து எந்த பிரச்சனையும் சொன்னார். நீங்க தான் இன்னைக்கு ஏன் பதில் சொல்ல, அந்த காரணத்துக்காக கோச்சுக்கிட்டே இந்த காரணத்துக்காக கோச்சுக்கிட்டே நீங்க தான் கேக்குறீங்க ஸ்பெசிபிகேஷன். கூட்டணியில இல்லை என்பதை சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணியில் இல்லை என்று தோழமையை சிதைக்கிற வகையில் நடந்து கொண்டது யார் என்பதாக கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நாங்க இதை எதிர்பார்க்கவும் இல்ல, நாங்க இதை கோரிக்கை வைக்கவும் இல்ல, நாங்க அறிக்கையை கொடுக்கவும் இல்ல. நாங்கள் தோழமையை சிதைக்கும் வகையில் நடந்த திமுக அப்படின்னு நீங்க சொல்ல பாக்குறீங்க. இது டி.கே.எஸ். இளங்கோவன் எபிசோடு முந்தானத்தில் நடந்தது, 3 நாட்கள் முன்னாடி இருந்தது. நான் கேட்கிறேன், அதற்கு முன்னாடியே நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம், திருமாவளவன் நம்மட்டே சொன்னது, நாங்க மக்களை சந்திக்க போகிறோம், நாங்கள் ஒரு தனியா போட்டிடுமான்னு கேட்க போறோம் சொன்னீங்க. சோ அன்னைக்கே கூட்டணி நான் இல்ல அப்படின்னு என் வழி தனி வழி நீங்க காட்டுறீங்க. ஒண்ணு, மக்கள் நலன் கூட்டத்தோட போறீங்க, கூட்டணி நாங்க அறிவிக்கிறீங்க, எல்லாருக்கும் அமைதியா இருக்கிறீங்க. இல்லங்க, இப்ப கூட்டணி அறிவிக்காதீங்க, நீங்க அங்க மறுக்கல. உங்களை வைத்துக் கொண்டு திரு வைகோ அவர்கள் கூட்டணி அறிவிக்கும் போது நீங்க அமைதியா இருக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக என் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டணிக்கு போயிட்டு அப்ப நான் ஏன் உங்களை நான் தாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கள் இருக்காது. ஒரு அரசியல் கட்சியாக ரொம்ப ரொம்ப தெளிவா பார்க்கணும். மக்கள் நல கூட்டியக்கம் என்பது எப்போது எப்படி உருவானதுங்கிறத நீங்க இதுல குறிப்பிடணும். மக்கள் நல கூட்டியக்கம் பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அதுல இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் மக்கள் நல கூட்டியக்கம் உருவான பிறகு சொல்லவில்லை. இடதுசாரிகள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக செய்ய வேண்டும் என்பது தேசிய அளவில் எடுக்கப்பட்ட முடிவு. இன்னொரு தெளிவு, சிபிஎம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கூட்டியக்கம் உருவாவதற்கு முன்பே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகள். இன்னொரு தெளிவு வர முயற்சி பண்றேன். திரு விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக அனைத்து கட்சியிலும் அரவணைத்து செல்கிறார், அதிமுக தவிர. அதன் அடுத்து உடனடியாக திரு பண்ருட்டி வேல்முருகன் ஒரு முயற்சி பண்றார், திரு கிருஷ்ணசாமி ஒரு முயற்சி பண்றார், திரு திருமாவளவன் ஒரு முயற்சி பண்றார். எல்லாரும் சேர்ந்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு சொல்றாங்க. இவ்வளவு கட்சிகளும் வேற வேற எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற எல்லாருமே ஒரு முயற்சி பண்ணாங்க. இடதுசாரிகள் உள்ள புகுந்த பிறகு அவர்கள் அத்தனை பேரையும் அணுகி முதல்ல அவங்க வைகோட்டு அதிகாரப்பூர்வமா பேசின பிறகுதான் இந்த கூட்டியக்கம் உருவாகிறது. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்காக முதல்ல உருவானதல்ல. ஒரு கூட்டு இயக்கம் என்பது கூட்டணி முயற்சியாக மாறி மாறி வேற வேற ஆள் ட்ரை பண்ணாங்க. இந்த 5 பேருக்கும் ஒத்து போச்சு. அதாவது இன்னைக்கு வரைக்கும் கூட்டியக்கம் அதிகாரப்பூர்வமாக கலந்துரையாடல் நடத்தி பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்கள் கூட்டணியாக மாறப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறதா? நேற்று திரு வைகோ அவர்கள் பேட்டி அளிக்கும் போது இது நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டிடுறோம், கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அந்த கிளாரிபிகேஷன் அங்கதான் கொடுத்தாங்க.
முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி வைக்கும் போது தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும் அப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய ப்ராப்ளம் அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு பிரச்சனையே. இதுல முதல்வர் வேட்பாளர்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்க. இந்த பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா என்னன்னா, இந்த வேட்பாளர்கள் மத்தியில இவங்க எல்லாருமே தங்களுடைய சின்ன 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 பாக்கெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக ஒரு பெரிய பலமாக உருவாகி வரணும் அப்படின்னு ஒரு அடிப்படை விருப்பம் இருக்கு. அது மக்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு எடுத்து பேசுவதன் மூலமாக ஒரு, அதாவது எப்படின்னா, மக்கள் பிரச்சனைகள் இவங்களுக்கு ஒரு பயன்படக்கூடும். அதை எடுத்து பேசினா நிச்சயமா மக்களுடைய அனுதாபம் கிடைக்கும், அவங்களுடைய வாக்குகளா மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க பேசுறாங்க. என்ன சிக்கல்னா, இதுக்கு அடுத்த கன்சாலிடேட் ஆகி மேல வரும்பொழுது யார் இதற்கு முன்னணி நிக்க போகிறார்கள்? இப்ப நீங்க இதுக்கு பீகார் நேரடி உதாரணம் இருக்கு. நீங்க அந்த முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப லேட்டஸ்டா உருவானது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார் வரைக்கும் எம்ஜிஆர் இருந்தாங்க, கருணாநிதி அந்தந்த கட்சிக்கு அவர்கள் தலைவர்கள் ட்ரெடிஷனலாகவே நீங்க அவங்களுடைய சுயமான ஒரு தனிப்பட்ட ஒரு சரிஸ்மால உருவாகி வந்தவங்க. இடதுசாரி இயக்கங்களை தவிர தலைமை, ஆட்சி தலைமை வேறு, கட்சி தலைமை வேறுங்கிறது நம்ம இருந்தது. முழுக்க முழுக்க யார் கட்சி தலைவரோ அவங்க வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு புரிதலாக. இப்ப நீங்க பேசக்கூடிய இந்த கூட்டு இயக்கமோ இவங்க எல்லாருமே நீங்க என்னன்னா தங்களை இதே மாதிரி ஆட்சித் தலைவராகவும் கட்சி தலைவராகவும் நினைத்துக் கொள்ள அளவுக்கு ஒரு விருப்பம் உடையவர்கள். ஆனால் இந்த அளவுக்கு நீங்க சொல்லக்கூடிய எம்ஜிஆர் ஆகட்டும், இல்ல நீங்க கருணாநிதி ஆகட்டும், யாராக இருந்தாலும் மிகப்பெரிய தலைவர்களாக தங்கள் அளவில் மிகப்பெரிய அளவில் உருவாகி வந்தவர்கள். அவர்களுக்கான தனிப்பட்ட செல்வாக்கு நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்குது. இந்த எல்லாரும் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கு அந்த விதமான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு? அந்த விதமான ஒரு பொசிஷனுக்கு போய் உட்கார அளவுக்கு நீங்க யாருக்கு நீங்க செல்வாக்கு இருக்கு? பிரச்சனை செல்வாக்கு மட்டுமே இல்லையே. இப்ப நான் சொல்றேன், இப்ப டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சாருன்னா அவர் ஒரு மாபெரும் மக்கள் தலைவரா அவர் உருவாகலையே. பிரச்சனைகள் தான் அவர் ஒரு தலைவனா உருவாக்கி. கண்டிப்பா. ஆனா என்னன்னா, நீங்க யார்கிட்ட என்ன இது அடுத்த கேள்வி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்னன்னா, கேஜ்ரிவால் ஒரு உதாரணம் சொன்னீங்க. என்ன உண்மையாகவே மக்கள் மத்தியில அவர் போராடினார். டெல்லி மக்கள் அவர்களை ஏற்கனவே முதல் முறை முழுமையான வாக்களிக்கவில்லை, இரண்டாம் முறை முழுமையாக வாக்களித்து கொண்டு வந்தார். என்ன நம்பிக்கைன்னா, அங்க பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஒன்று இருந்தது. நிச்சயமாக அதற்கு அந்த இடத்தில் அது தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பாளர் எங்க இருக்கு? என் கண்ணில் தெரியல. உங்களுக்கு என்ன தெரியா சொல்லுங்க. ஏன்னா சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கான மூட் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு கன்சாலிடேட்டடா ஒரு எதிரா இன்னைக்கு 8 மாசம் இருக்கு சார். 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன உங்க கண்ணில் தெரியுது சொல்லுங்க. 8 மக்கள் அவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிட முடியுமா? நீங்க சொன்னபடி பார்த்தா நீங்க முதல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க, லைலா காலேஜோடைய கருத்து கணிப்பு சொல்லுங்க. அதுலயே நம்பர் 1க்கும் நம்பர் 2க்குமான வித்தியாசம் மிக நெருங்கிய அளவுல இருக்கு. ஒரு கூட்டணி அந்த எண்ணத்தை மாற்ற முடிய வாய்ப்பு இருக்கு. அந்த கருத்து கணிப்பு உண்மையானால் இல்ல அந்த கூட்டணி அந்த கருத்து கணிப்புல முக்கியமான விஷயம் நான் கருதியது அவங்க எடுத்து வைத்துக் கூட 5 முக்கியமான பிரச்சனைகள் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா குடிமுறை. அடுத்த ஆட்சிக்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக திமுக 2% வித்தியாசம் இருக்குது. அடுத்த முதலமைச்சர் யாரு நினைக்கிறீங்க அப்படின்னு போது 1.5% 2% வித்தியாசம் இருக்குது. அவ்வளவுதான். அப்ப ஒரு கட்சி கூட்டணி, ஒரு வலுவான இயக்கம், தேமுதிகவோ தமாகவோ அது கூட்டி இயக்கமோ ஒரு பக்கம் வந்துச்சுன்னா அந்த எண்ணிக்கை மாறுபட முடியாம உண்டு வாய்ப்பு உண்டு. இல்ல எனக்கு அந்த மொத்த கணக்குல பாத்தீங்கன்னா, நீங்க முதல்வர் கணக்குல பாத்தீங்கன்னா கூட நீங்க ஜெயலலிதா, அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் கலைஞர் அப்படின்னு பேசி வரும்போது முதல் 10க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் மச் லார்ஜர் டிஃபரன்சஸ். நாம அதை ஒரு என்ன சொல்றது சமப்படுத்தவே முடியாது அந்த இடத்துல. ஒரு அடிப்படை பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் முன்னிலைப்படுத்தி அதற்கு என்ன மாற்று இவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்ப பிரச்சனை இருக்கு நிச்சயமா. சரி, நீங்க குடி ஒரு முக்கியமான பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் இப்ப நீங்க டெல்லியில கேஜ்ரிவால் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று தீர்வுகளை முன்வைத்தார். அப்படி வரும்போது நீங்க மக்கள் அவரை நம்பினார்கள். நீங்க யாரு கேக்குறீங்க? திமுக கேள்வி எழுப்புறீங்களா? இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மாற்று வேணும்னு நீங்க விரும்பக்கூடிய திமுகவா இருக்கட்டும், இல்ல மக்கள் நல கூட்டத்தை சேர்ந்தவங்க ஊழலற்ற ஆட்சி கொடுக்க முடியும், பூர்ண மதுவிலக்கு கொண்டு முடியும் சொல்ல முடியுமே. அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி யாரு? அந்த நம்பிக்கை இன்னும் மக்கள்கிட்ட வரல. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க, நான் வேணாம் சொல்ல. அந்த கூட்டு இயக்கம் சொல்லுது, திமுக சொல்லுது, எல்லாமே சொல்றாங்க. மக்கள் இன்னும் நம்ப ஆரம்பிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் போக வரலாம் இல்லையா? ஒரு கட்டமைப்பா உருவாயிருக்கு. அதாங்க 8 மாசம் இருக்கு. கண்டிப்பா இதுக்கான ஒரு நம்பிக்கை விதைகள் கண்டிப்பா தூவப்பட்டிருக்கு. மக்கள் நம்பக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. நான் இல்ல அப்பாவிட்ட கேட்க விரும்புறேன். திரு துரைமுருகன் நம்ம பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதிமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த வலுவான கூட்டணி தேவை என்ற பார்வை திமுகவிடம் இருக்கிறது. வலுவான கூட்டணிக்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகிறதோ அப்படிங்கறதா மக்கள் நலம் கூட்டியக்கம் உறுதிப்பட தெரிகிறது. அதாவது ஆளுங்கட்சி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நம்ம வெங்கடேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் ரொம்ப நடுநிலையா சொன்னாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதனால இதுக்கு மாற்று தேவை அப்படிங்கிற அடிப்படையில தான்
அந்த கருத்து கணிப்பு அதுல இருந்ததை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி மாற்று யாரா வைக்கிறாங்களான்னு கேட்கிறாரு. மாற்று யாரு அப்படின்னு சொன்னா அப்ப அடுத்தது திமுக தான் அப்படிங்கறது எல்லாருக்கும் உணர்வு. ரெண்டே ஒன்னா தான் பேச விட்டுருக்க. நீங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இளங்கோன் ஓடி போனாங்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டு போனா அதை சரி பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு இருக்குல்ல. அவர் என்ன மாத்தி சொல்லிருக்கேன்? இல்ல அவர் என்ன சொல்றாரு, ரெண்டுக்குமான மாற்று தான் சொல்லிட்டு இருக்காரு. திமுகவுக்கு மாற்று அதிமுக ஏற்றுக்கிட்டா சொல்ல அவர் இல்ல. கருத்து கணிப்புல 5 பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கும் போதுதான் ஆளுங்கட்சிக்கு எதிராட்டு. இப்ப பாராளுமன்ற தேர்தலில் மிக அதிக வெற்றியை பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கை உள்ளவங்க ஓட்டு சதவீதம் குறைவுக்கு காரணம் அந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்களே தவிர வேற ஒண்ணும் சொல்ல. நானும் தப்பா சொல்ல. இதுக்கு மாற்று திமுக தான் சொன்ன உடனே இதை சேர விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஒரு உதாரணம், மோடி அவர்களுக்கு வராங்க, விஜயகாந்த சந்திக்க அனுமதிக்கல. விஜயகாந்த் நேரே இளங்கோவன் கூட்டத்தில் போய் பேசுறாரு, பேசிட்டு வெளியே வராரு. அதே ஆளு பிரேமலதா சொல்றாங்க திமுக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு உடனே அது ஊடகம் பெருசாக்குது. அடுத்த நாள் அவர் பேசாது, ஏடிஎம்கேயை கீழே இறக்குவதற்கு அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு சரியான கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் சுப்பிரமணிய சாமியை கொண்டு விடுறாங்க. நீங்க மோடியும் கேட்டிருக்கீங்க. அவங்க அதிமுக தேமுதிக அதிமுக பற்றி பேசும்போது அத்தனை சந்தர்ப்பங்களையும் திமுக சேர்த்தே தான் பேசுறது. உங்களுக்கு கவனத்துக்காக இல்ல, நான் உங்க கவனத்துக்காக சொல்றேன். பிரேமலதா அம்மா தான் அப்படி சொன்னாங்களே தவிர அடுத்த நாள் நடந்த கரூர் கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் அதிமுக வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாங்க கூட்டணி நல்ல சரியான கூட்டணி அமைப்போம் தான் சொல்லியிருக்காரு. பிரேமலதா சொல்றதும் விஜயகாந்த் சொல்றதும் முதல் நாள் அந்த அம்மா சொல்றாங்க, அடுத்த நாள் அவர் சொல்றாரு நான் ரெண்டையும் சொல்லியிருந்தேன். நானும் ரெண்டையும் தானே சொல்லியிருக்கேன். முதல் நாள் அந்த அம்மா பேசுறாங்க, அடுத்த நாள் கரூர்ல அவரு பேசுறாரு. இதுக்கு இடையில நான் சொல்ற தகவலை நீங்க கேட்க முடியுங்களே. இதுல என்ன நடக்குன்னா, மோடியும் முதல்வர் அவர்களும் பிரைம் மினிஸ்டரும் சிஎம் சந்திச்சு பேசுறாங்க. எந்த ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்க அதிகாரிகள் இல்ல. 2 பேர் பேசும்போது அரசியல் தான் பேசியிருப்பாங்க. அரசியல் பேசிட்டு போன அடுத்த நாள் ராஜா மேல திரும்ப அதுக்கப்புறம் ஒரு வழக்கு, புது வழக்கு பதிவு பண்றாங்க. என்ன வழக்குன்னா 1.25 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணவரு சிபிஐ கோர்ட்ல அதே சிபிஐ போய் சொல்லுது அவர் மேல எந்த விதமான கணக்குக்கு அதிகமான பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வருமானத்துக்கு அதிகமா 27 பிஜேபி பேசா அப்ப பேசக்கூடாது. இல்ல, நான் அதுக்கு தானே சொல்லுவாரு. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, கூட்டணி சேர விடக்கூடாதுங்கிறதா பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு பதில் சொல்ல முயற்சி பண்றேன், கேட்க முயற்சி பண்றேன். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து சதி செய்து எந்த கட்சியை விலைக்கு வாங்கியிருக்கு, யாரை திருப்பூர் சொல்லுங்க. யார் வீட்டுக்கு சுப்பிரமணிய சாமி போறாரு தேமுதிக வீட்டுக்கு? பேசவே இல்லையங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறது மதிமுக பத்தி, விடுதலை சிறுத்தைகள் பத்தி, இடதுசாரியை பத்தி பேசிட்டு இருக்கோம், அந்த மக்கள் நல கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப தானே தேமுதிக பிரேமலதா சொன்னாங்க, அவரு விஜயகாந்த் சொன்னாருங்கிறத இப்ப பேசிட்டு தானே நம்ம பேசுறோம். நீங்க எல்லாருமே நான் சொல்றேன், ஒட்டுமொத்த ஊடகங்கள், ஒட்டுமொத்த பத்திரிகைகள் எல்லாருமே சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் வந்து மதுவுக்கு எதிராக நான் முதல் கையெழுத்து சொன்ன உடனே மக்கள் நம்புறாங்க. இப்ப அதனுடைய வளர்ச்சி இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இதை எப்படியாவது தடுத்துலாம். நீங்க ஒரு உண்மையை சொன்னீங்க. வைகோவர் கூட சேரது வரைக்கும் நல்லா தான் பேரிட்டு இருந்து திருமாவளவன் சொன்னாங்க ஆட்சியில பங்குறாங்கிற முயற்சி எப்படி ஜெயலலிதாவுக்கு வேட்பாளர் உங்களோட நான் ஒரு ஒன் பண்றேன். நம்ம அப்ப முழுமையாக நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நேரம் அதிகம்னால இந்த கூட்டணி பற்றி பேச்சு வரும்போது தமாகவும் தேமுதிகவும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட். முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் தேர்தல் அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 2 சந்தேகங்கள். மக்கள் நலம் கூட்டு இயக்கம் தற்போதைய நிலையில ஒரு வலுவான மாற்று இயக்கமாக முன்னெடுக்கவில்லை, இன்னொரு கட்சியுடைய ஆதரவு உள்ளே அங்கம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற சிந்தனையா? தேமுதிகவும் தமாகவும் 2ல ஏதாவது 1-2 சேர்ந்து வராட்டி எங்கள் இயக்கம் ஒரு மாற்று சக்தியா வளர வாய்ப்பில்லை என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது? எல்லாமே ஊகங்கள்.
ஏன்னா தேர்தல் கூட்டணிக்கும் தேர்தலை நோக்கிய பயணத்திற்கும் மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கும் இன்றைக்கு வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இல்ல நீங்க மக்கள் நல கூட்டு இயக்கம் நீங்கள் மறுக்கிறீர்கள். இல்ல அது வைகோட கருத்து. மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் கருத்து எல்லாத்தையும் வச்சு மக்கள் நல கூட்டு இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை வெளியிடவில்லை. மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்குன்னு ஒரு முகவரி கிடையாது. மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்குன்னு ஒரு லெட்டர் பேட் கிடையாது. மக்கள் நல கூட்டணி ஒரு புரிதல். அதாவது எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் 20 பேர் படுகொலைக்கு நாங்கள் போராட்டம் செய்ய போகிறோம். மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய அறிவிப்பு. ஷெல் பிரச்சனைக்கு நாங்கள் போய் திருவாரூரில் போராட்டம் நடத்த போகிறோம். மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய முடிவு அறிவிப்பு. அதுபோல கலந்துரையாடி இறுதி முடிவு எடுக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டதல்ல வைகோருடைய கருத்து. உங்களுக்கு தெரியும், திருமாவளவர்கள் முதல் முறையாக இந்த கூட்டணி அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற முன்னெடுக்கும் போது திரு முத்தரசன் அவர்கள் இது அப்படியே கூட்டணியாக மலர வேண்டும் முதல் முறையாக கூட்டணி பற்றி பேசியது திரு முத்தரசன் அவர்கள். அங்க வந்து அவர் கடைசியில் பேச நேர்ந்ததுனால அதை பற்றி பேசுவார். ஆனால் வைகோ அவர்கள் பேசிய போது நான் இங்கே இருக்கிறேன், திரு அருணன் குறிப்பிட்டார், நான் இங்கே இருக்கிறேன், திருப்பூர் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை, இங்கே இருக்கிறேன் சொன்ன போது யாரும் மறுக்கல. அப்போதும் அதன் பிறகும் முந்தா நாள் பிரஸ் மீட் வரைக்கும் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. நான் தான் சொன்னேன், இடதுசாரிகள் இந்த கூட்டு இயக்கத்துக்குள்ள வர முன்னாடியே இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்த பிறகு மட்டும் இல்ல, வர முன்னாடி இந்த கருத்து தான் பேசுறாங்க. இதுக்கு உள்ள திமுக அதிமுக என்னுடைய கருத்து வந்து என்னன்னா, இப்ப அவர் சொன்னாரு வந்து இந்தியா முழுக்க பிஜேபி காங்கிரசுக்கு ஒன்னும் மாற்று உருவாகலைன்னு. கடந்த காலத்தில் உருவாகலை என்பது உண்மை. ஆனால் எதிர்காலத்திலாவது காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு மத்திய அரசு உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நல்ல முடிவா இருக்கும். இன்னும் கூட சொல்ல போனா கலைஞர் அவர்களே அதே போலதான் சொல்லி வந்தாரு, காங்கிரஸோடு ஒற்றுமில்லை உறவுமில்லை என சொல்லித்தான் அண்மையில வெளியே வந்திருக்காங்க. இன்னும் முடிச்சதேன். அதே போல தமிழ்நாட்டிலே அதிமுக அல்லாத திமுக அல்லாத ஒரு மாற்று வர வேண்டும். வருவதற்கு அனைத்தும் கூடி வந்திருக்கிறது. இந்த கூட்டு இயக்கம் அத்தகைய ஒரு புதிய அணியாக வரப்போகிறது. அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன என்பதுதான் எங்களுடைய மதிப்பு. அதிமுக வேணாம்னா அதிமுக ஆதரவா? தலைவர் கலைஞர் மேல வழக்கிருக்காங்க, தளபதி மேல வழக்கிருக்காங்க, நாங்க ஊழல் கட்சியாங்க, ஜெயலலிதா ஊழல் கட்சி. கனிமொழி உங்க கட்சிக்காரங்க ஒன்னா பேசக்கூடாது. ஜெயலலிதா சொல்லி கேண்டேட் என்னை விட்டேளோ, நீங்க இந்த கூட்டணி சேரக்கூடாதுன்னு கேட்டா இந்த வேலை பார்க்க ஊரறியும் ஏடிஎம்கே கைக்கூலி இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம்கே உள்ள ஆள் தான் பாஜக கைக்கூலி, காங்கிரஸ் கைக்கூலி. அழகா சொல்லுங்க. நாங்க யாருக்கு கைக்கூலி கிடையாது. உங்களுக்கு நீங்க திருமாவளவனை விட்டுட்டு போயிருங்க. நீங்க இந்தியாவில் உங்க முடிவு டெல்லியில இருந்ததா சொல்லுவீங்க. சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் கூட்டணி உங்க கூட வராது. உங்க மேல நடவடிக்கை தேர்தல் மக்கள் முடிவு. நீங்க காவல்துறையை வச்சு நீங்க விரட்டிய இளங்கோவன் ஓடுனாரு, உங்க பிடிக்கலையா? அப்படி கேட்கணும். இல்ல இல்ல மீது போடாத வழக்காங்க உங்க எல்லாருமே பிடிச்சிட்டாங்களா? உங்க மேல வழக்கிலேயே வழக்கு போட்டு எல்லாரும் பிடிச்சிட்டாங்களா? இல்ல மீது வழக்கு
இங்க பாருங்க இதுவே பெரிய சில நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் இது குறுக்க அப்படி இல்ல. அவர் என்ன சொன்னாரு, இல்ல தலித் மக்கள் விவகாரமா நான் டெல்லிக்கு போய் பேச போனேன்னு அவர் அறிக்கை விட்டுருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, ஓடி போனார் ஓடி போனார் ஓடி போனார். நிகழ்ச்சி வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கான நேரம் கடந்து போயிடுச்சு. மக்கள் பார்த்துட்டு இருக்கும் போது எவ்வளவு ரசக்குறைவா நம்ம நினைப்பாங்க அப்படிங்கறத உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வர விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி குழப்பம் என்ற தலைப்புல இன்றைய ஆயுதத்தினர் விவாதித்துக் கொண்டோம். இந்த நிகழ்ச்சியில தெரியக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் நல கூட்டியக்கம் ஒரு இறுதியான ஒரு உறுதியான கூட்டணியாக மாறவில்லை. இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில்லை என்று பார்வை வைக்கப்படுகிறது. இது மக்கள் நல கூட்டியக்கம் ஒரு அதிகாரப்பூர்வமான அணியாக மாறும் என்ற எதிர்பார்ப்பு வைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பல தளங்களில் பதிவு செய்தது போல ஒரு கூட்டணி தேவை, வலுவான கூட்டணி தேவை என்ற எண்ணத்தில் இருக்கிறது. ஒரு முக்கியமான கேள்வி இருந்திருக்கிறது. திரு வெங்கடேஸ்வரர் குறிப்பிட்டது போல அதிமுகவை எதிர்கொள்வதற்கு வலுவான கூட்டணி தேவையா, கட்சிகள் மாறி மாறி வேறு கூட்டணியாக போய் கொண்டிருக்க இது அதிமுகவுக்கு தான் சாதகமா அமையுமா, மக்கள் கையில் தான் பதில் இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. திரு அருணன் அவர்களுக்கும் திரு அப்பா அவர்களுக்கும் ஸ்பெஷல் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. முதலீட்டாளர்கள் மாநாடு சவாலை சமாளிக்குமா தமிழக அரசு என்ற தலைப்பில் இன்று ஆயுதெழுத்து நீட்சி விவாதிக்கிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமற்ற தகவலின் அடிப்படையில் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று தமிழக அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வமற்ற முறையில் எந்த அளவுக்கு இது வெற்றிகரமாக முடிய போகிறது. 2 நாட்கள் நடக்கக்கூடிய மாநாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிறது. 2003ஆம் ஆண்டிலிருந்து குஜராத் துவக்கப்பட்ட இந்த ஒரு கலாச்சாரம் இப்போது 2015ஆம் ஆண்டில் முதல் முறையாக தமிழகத்தில் இதுவரை இல்லாத ஒரு முதல் முறை நடக்கிறது. இது ஒரு பாசிட்டிவான ஒரு நோடு என்று பார்ப்பதா, ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கக்கூடியதா, அல்லது இல்லாத ஒரு விஷயத்தை இது வந்து ஒரு பூதாகரமாக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. உண்மையில் நடைமுறை நிலைமையில் அப்படி இல்லை. உலக பொருளாதார நிலைமையே மோசமா இருக்கிறது. முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. புதிய முதலீடுகள் சைனால இல்ல, இந்தியாவில் இல்ல, அமெரிக்காவில் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வந்துடும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் கூட வைக்கப்படுகிறது. இந்த சவால்கள் என்ன, நம்முடைய முதலீட்டாளர் வரும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன, தமிழக அரசுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன, அதை தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது, இதை பற்றி தான் இந்த ஆயுதெழுத்து நீட்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய 2 பொருளாதார வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் திரு ஆனந்த் சீனிவாசன், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல திரு ராமசேஷன் நம்முடைய இணைந்திருக்கிறார், உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஆனந்த் சீனிவாசன் தான் போல நினைக்கிறேன். இந்த சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழக அரசு எதிர்கொள்ள போகிற சவால்கள் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த மகாநாட்டில் ஒரு சவாலையும் இவங்க ஆன்சர் பண்ண போறதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற சவாலை வந்து 40 வருஷமா யாரும் ஆன்சர் பண்ணல. அதுதான் பாயிண்ட். என்ன எதை சொல்றீங்க? இப்போ ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் தான் இருக்கிறதுக்குள்ளே, அந்த காலத்து மெட்ராஸ், இப்போ சென்னை, அதுதான் சவுத்துலயே பெரிய சிட்டியா இருந்தது. மெட்ராஸ் தான் இருக்கிறதுக்குள்ளே பெரிய துறைமுகமா இருந்தது. இப்போ மெட்ராஸ்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அந்த சைடு போனீங்கன்னா நெல்லூர்ல கிருஷ்ணாபட்டினம்னு ஒன்று வந்துருச்சு. அதுதான் இருக்கிறதுக்குள்ளே பெரிய இது துறைமுகம். மெட்ராஸ் தான் பெரிய ஏர்போர்ட். சிங்கப்பூருக்கு போனா பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து தான் சிங்கப்பூருக்கு போற மாதிரி இருந்தது. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படின்னா, பெங்களூர் ஏர்போர்ட் இஸ் பிகர் தென் மெட்ராஸ் ஏர்போர்ட். ஹைதராபாத் ஏர்போர்ட் இஸ் கோயிங் டு பிகம் பிகர் தென் மெட்ராஸ் ஏர்போர்ட் இந்த நெக்ஸ்ட் 3 years. சோ நம்மளுக்கு கனெக்டிவிட்டியே கிடையாது. நம்மளை விட அதிகமான சவால் கொடுக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள்லாம் உருவாயிருச்சு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒட்டுமொத்தமா எந்த ரிசோர்ஸும் இல்லாத ஒரு ஸ்டேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ரிசோர்ஸ் இல்லையே. இப்ப நீங்க ஒரு 45 வருஷத்துல முன்னாடியே இங்க வந்து அம்பாசிடர், அசோக் லேலண்ட், ராணே இது மாதிரி கம்பெனிலாம் இருந்தது. ஒரு ஆட்டோ ஹப்பா இருந்தது. இந்த காலத்து அப்பவே வந்து இது டெட்ராய்ட் ஆஃப் மெட்ராஸ், டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அதனால ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃபோர்டும் ஹியூண்டாயும் இங்க வந்தாங்க. இன்னைக்கு ஃபோர்டும் ஹியூண்டாயும் குஜராத் போயிட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிசான் கம்பெனி ஒரு அறிக்கை விட்டுருக்குது, எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண இன்சென்டிவ் ஒன்றும் கொடுக்கல, எங்க லேபர் இஷ்யூஸை நீங்க சார்ட் அவுட் பண்ணல, அதனால நாங்க மேல இன்வெஸ்ட் பண்றது டவுட்னு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்ப பிரஷர்ல மாத்தி சொல்லலாம். ஃபாக்ஸ்கான்ங்கிற கம்பெனி இங்க மூடிட்டு எல்லாரையும் வேலை இல்லாம பண்ணிட்டு இன்னைக்கு போய் பூனால திறக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுவனம் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதும் இன்னொரு இடத்துல அடுத்த 2வது 3வது அலகுகளை வந்து இன்னொரு இடத்துல திறக்கிறதும் இயல்பான விஷயம் தான். இங்க மூடிட்டு கூட அங்க போலாம். இல்லைங்க, நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நான் ஒரு துறையை பத்தி பேசுறேன். இப்ப நான் வரிசையா எல்லா துறையும் பேசுறேன். ஒன்னு போர்ட், அடுத்தது ஏர்போர்ட், 3வது ஆட்டோ, அடுத்தது 4வது வரும். எல்லாருக்கும் தெரியும் சுந்தர் பிச்சை தான் கூகுள் சீஃப், தமிழர் தான், இங்க KK நகர்ல தான் படிச்சாரு. ஏன் நாளைக்கு அவர் இல்ல? நீங்க வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடத்துறீங்க. நம்பர் 1 தமிழ்
இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் தான், கூகுளுக்கே சீஃபா இருக்காரு. ஏன் கூகுள் இங்க இன்வெஸ்ட் பண்ணல? அதை ஏன் நீங்க நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம்? ஒரே ஒருத்தர் நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா முயற்சி பண்றேன். கூகுள் பிச்சை வந்தா ஒட்டுமொத்த பொருளாதார முதலீட்டாளர் மாநாடே மாறி முகம் மாறி, ஏன்னா பில்கேட்ஸ் அதுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கே. பில்கேட்ஸ் வந்தாரு, ஹைதராபாத் மாறிச்சு. பில்கேட்ஸ் வந்தாரு, அப்புறம் சிகாகோக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் தான் நம்பர் 2, ஹைதராபாத் தான் நம்பர் 2 சிட்டி ஆச்சு. நாங்க ஆனதை வச்சு தான் பேசுறோம், ஆகாததை வச்சு யாரும் இங்க பேசல. திரு ராமசேஷன் குறுக்கிட வரும் நினைக்கிறேன். அது வந்து அவர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்னது போல இதுல வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்புகள்ல இருந்து பல விஷயங்கள்ல நமக்கு கடுமையான போட்டி கொடுக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் இருக்கும் போது இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை முதலீட்டாளருக்கு ஏற்படுத்தும் கேள்வி இருக்குது அப்படின்னு திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். சார் இது அதாவது இப்ப வந்து அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து அண்டை மாநிலங்கள் ரொம்ப ஸ்டிஃப் ஃபைட் கொடுக்கறாங்க இல்லன்னு நான் சொல்லல. தெலுங்கானா, இப்ப புதுசா விஜயவாடா கேபிட்டல், அதெல்லாம் டெஃபினட்டா ஒரு ஃபைட் தான், இல்லன்னு நான் சொல்லல. மகாராஷ்டிரா இஸ் ஆல்சோ ஃபைட், குஜராத் இஸ் ஆல்சோ ஃபைட். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஏன் தமிழ்நாடு ப்ரிஃபர் பண்றாங்க? இந்த ரெனால்ட் நிசானோ இல்ல வேற ஏதோ இண்டஸ்ட்ரியோ சார், நீங்க 11% விழுக்காடு ஆஃப் ஜிடிபி இஸ் கோயிங் ஃப்ரம் தமிழ்நாடு. நம்பர் 1. 17% of the factories in India is in Tamil Nadu. மூணாவது பாயிண்ட், மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட், 49% இஸ் அர்பனைஸ்ட். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்க கிடைக்கும்? தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. சோ அதனாலதான் முதலீட்டாளர்கள் வராங்க. இப்ப வந்து அவரு பிச்சை வரல அப்படிங்கறதுனால குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ட்ரைன்னு சொல்ல முடியாது. அவர் ஒருத்தர் தான் உலகத்துல இன்வெஸ்ட் பண்ணல, அவரை தவிர நிறைய பேர். அவர் சுந்தர் பிச்சை இல்ல, உங்களுக்கு தெரியும் ராமச்சந்திரன், உங்களுக்கு நல்லா தெரியும். மேஜர் என்னமா நாட்கள் தெரியாம உங்களுக்கு நல்லா தெரியும். சுந்தர் பிச்சைங்கிற ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஸ்டார் கிடையாது. அவருடைய ஒரு முடிவு ஒட்டுமொத்த கூகுள் நிறுவனத்துடைய முடிவு. சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஏற்பாடு. அவர் தமிழராகவும் இருக்கிறதுனால அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தா கூகுள் நிறுவனம் இங்க கவனம் செலுத்திருக்காங்க. சுந்தர் பிச்சை வராரா இல்லையாங்கிறதுல கூகுள் வந்து இங்க முதலீடு பண்ணதா இல்லையா, அதான் கேள்வி. அவர் அசியூம் பண்ணது சார், அவர் அசியூம் பண்ணியே ஒரு மாசம் ஆகல. அவர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு வரது இல்ல, இது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டுக்கு வர போறாங்க. அதை புரிஞ்சுப்போம். இப்பதான் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு, உடனே அவர் வரல அப்படிங்கறதுனால சொல்ல முடியாது. முக்கியமா தமிழ்நாட்டுல ஏன் வராங்க, இன்னமும் ஏன் வராங்க? இப்ப சொன்ன ரெனால்ட் நிசான் அவர் ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. பாஸ்கான் ஏன் போனாங்கிறது வேற ரீசன், லேபர் இஷ்யூஸ். அத வந்து லேபர் இஷ்யூவா இருந்தாலும் சரி, டாக்ஸ் இஷ்யூவா இருந்தாலும் சரி, இன்சென்டிவ்ஸா இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ண வேண்டிய நிலைமை நமக்கு தான் இருக்கு. இப்ப உங்களுக்கே தெரியும், என்எல்சில ஒரு பிரச்சனை வந்து மத்திய அரசு நேரடியாக செய்ய வேண்டிய விஷயம், ஆனால் தமிழக அரசு தலையிடுதா இல்லையா? தமிழக அரசு வந்து பிரதமர் கடிதம் எழுதா இல்லையா? இது நேரடியா மத்திய அரசு தொடர்புடைய விஷயமா இருந்தாலும் சரி, லேபர் இஷ்யூ உட்பட எல்லா விஷயங்களும் நம்ம ஊர்ல நடக்கும் போது அதை சார்ட் அவுட் பண்ண வேண்டிய தலையிட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. விஷயங்கள்லாம் வந்து சார் சார் நீங்க தலையிட்டாலும் அந்த மல்டிநேஷனல் கம்பெனி என்ன சொல்ல போகுது? இது நாங்க சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம், நீங்க பேசாம இருங்கன்னா என்ன பண்ண முடியும்? விதின் தி ஃப்ரேம் ஒர்க் அவங்க ஆபரேட் பண்ணும்போது ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல அப்படி இருந்தா போயிருக்க மாட்டாங்கல்ல. மல்டிநேஷனல் கம்பெனி அப்படி இருந்தா போயிருக்க மாட்டாங்க. நாங்களே பாத்துக்கிறோம் சொல்றவங்க போக மாட்டாங்கல்ல சார். அதாவது போயிருக்க மாட்டாங்க சார். நான் ஒரு நிமிஷம் சார். இப்ப ஏன் மைக்ரேட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில சீனியர் பீப்புளை ஏன் வெளியே அனுப்புறாங்க? சம்பளம் அதிகம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர். சோ அது அன்மேனேஜபிளா வரும்போது ஆல்டர்னேட் லொகேஷன் சூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்தியால அவ்வளவு பிபிஓ வந்தது. இப்ப அந்த பிபிஓ எல்லாம் ஏன் பிலிப்பைன்ஸ்க்கோ சைனாக்கோ ஏன் போறாங்க? சீப்பரா இருக்குன்ட்டு, நாட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். வேற எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்ல, சீப்பர். சோ சீப் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி ப்ரொடக்ஷன் ப்ராப்பரா இருந்தா தான் வருவாங்க. அண்ட் தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், பிகர் போர்ட்ஸ் லைக் டூட்டுக்கோரின், அந்த மாதிரி எண்ணூர் போர்ட் ஆல்டர்னேட்டிவ், சென்னை போர்ட், இதெல்லாம் வந்து ஒரு பிளஸ். டெஃபினட்டா எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு பெரிய பாயிண்ட். ஏன் மத்திய பிரதேஷ்ல டெவலப் ஆகல? பிகாஸ் எக்ஸ்போர்ட் சென்டர் ஆஃப் தி இந்தியால இருக்கு. சென்னை ஏர்போர்ட் வந்து சொன்ன மாதிரி அக்கமதுல கிருஷ்ணா ஏர்போர்ட் தாண்டி அந்த அளவுக்கு கிருஷ்ணப்பட்டினம் அளவுக்கு இல்லாட்டா கூட நீங்க இங்க இருக்கக்கூடிய சென்னை போர்ட்ல எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள். நம்ம 3 பாயிண்ட் அவர் சொன்னாரு. நம்ம குளச்சல் பேசிட்டு இருக்காங்க சார். இவர் சொன்ன 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அர்பனைஸ் ஆயிடுச்சுன்னு. கேரளா இஸ் மோர் அர்பனைஸ் தென் தமிழ்நாடு. கேரளாவோட இல்ல, உங்களுக்கு கேரளா சொல்லி புரியல. அவர் சொன்ன பாயிண்ட்க்கு ஐ ஹேவ் டு ரிப்ளை. இல்ல நீங்க வந்து ரிட்டாரிக்கா நீங்க ரிப்ளை தான் சொல்ல போறீங்க. இல்ல கேரளாவோட ஐ அம் நாட் a politician to give rhetoric. I am giving you facts. இல்ல கேரளாவுடைய புவியியல் அமைப்பே கேரளா விட்டுருங்க. நான் இப்ப என்ன சொல்றேன், இவர் சொல்ற எலக்ட்ரிசிட்டி, மெட்ராஸ் போர்ட் இதெல்லாம் காமராஜ் டைம்லயே வந்துருச்சு.
இப்ப நான் என்ன கேக்குறேன்னா 45 வருஷம் ஆயிடுச்சு காமராஜ் போய் 50 வருஷம் ஆக போகுது. 50 வருஷத்துல எந்த போர்ட் வந்தது? டூட்டுக்குரியன் போர்ட் காமராஜ் டைம் போர்ட். 50 வருஷத்துல எந்த ஏர்போர்ட் கட்டினாங்க? கோயம்புத்தூரும் அகமதாபாதும் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் அண்ட் மான்செஸ்டர் ஆஃப் வெஸ்ட் இருந்தது. அகமதாபாத் எந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு? கோயம்புத்தூர் எங்க இருக்கு? நான் வந்து தமிழகம் நம்பர் 1 மாநிலமா வந்துருச்சு நான் சொல்லல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. மை பாயிண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம்ல. இல்ல வராது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஏர்போர்ட்டை பிரைவேடைஸ் பண்றேன்னு சொன்னாங்க பிரீவியஸ் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா மெட்ராஸ் ஏர்போர்ட்டை நீங்க பிரைவேடைஸ் பண்ணாதான் அது டெல்லி ஏர்போர்ட் லார்ஜஸ்ட் பெஸ்ட் ஏர்போர்ட் இன் தி வேர்ல்ட். ஏன்னா அது பிரைவேடைஸ் ஆயிடுச்சு, தனியார் ஆயிடுச்சு. பாம்பே ஏர்போர்ட் இஸ் நாட் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். பெங்களூர் எல்லாமே பிரைவேட் ஏர்போர்ட்ஸ். இது வந்து ஏஏ ஏர்போர்ட். தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் நாட் புஷ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் சரி, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்ல பக்தவத்சலம் காங்கிரஸா இருக்கட்டும், இது மூணுமே எல்லாருமே சொல்ற திமுக, அதிமுக, பக்தவத்சலம் காங்கிரஸா இருந்தாலும் காமராஜுக்கு அப்புறம் வாட் ஹஸ் ஹேப்பன்? நத்திங். ஒரு ரன்வே போட்டாங்க. ஒரு ஹோப். இப்ப தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலமா ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி ஒரு சம்மிட்டே நடத்த வேண்டியது. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா மாறதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா பிஹெச்எலுக்கு மிரக்கூரி டெண்டர் கொடுத்ததா ஹைகோர்ட் உங்க பிஹெச்எல் டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ராசஸே இல்ல. திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ். ஒரு ப்ராசஸே இல்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸே கிடையாது இந்த ஊர்ல. ஒரு பிசினஸ் மேன எதிரியா பாக்குற ஊர் இந்த ஊர் இல்ல. அததான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல எல்லாத்தையுமே ஒரே தளத்துல கொண்டு வர இந்த சமிட். இந்த இன்வெஸ்டர் சமிட் ஹைகோர்ட் இன்னைக்கு டெண்டரை கேன்சல் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் பிஎஸ்யூ கொடுத்த டெண்டர்ல முறைகேடு இருக்குன்னு நீ கேன்சல் ஆயிருக்கு. இல்ல முறைகேடு இருக்குன்னு இல்ல, எங்களோடதையும் கன்சிடர் பண்ணுன்னு சொல்றாங்க. அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா முறைகேடு இல்லாட்டா ஏன்? இப்ப எவ்ரிதிங் இஸ் ஃபாலோட் கரெக்ட்லி. ஹைகோர்ட் இஸ் நாட் கோயிங் டு கேன்சல். இருங்க சார். இதே மாதிரி இப்ப வந்து சென்னை மெட்ரோ இருக்கு. அதுல ஏதோ வந்து இப்ப தகராறாயி அதை நிறுத்திட்டாங்க. ஏதோ ரஷ்யன் கம்பெனி ஓடி போயிட்டாங்க. சம்பந்தம் இருங்க சார். இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க போட்ட பணம் தான். ரஷ்யன் கம்பெனிலாம் அவங்க காணாம போயிட்டாங்க. இப்போ அது அப்படியே வேலை நின்றுருக்கு. அடுத்த டெண்டர் போட்டு அடுத்த நாள் வருது. இதுல எங்கேயுமே ஸ்ட்ரீம்லைன். இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் திஸ் பார்ட்டி ஆர் தட் பார்ட்டி. ஒரு கல்ச்சரே இந்த ஊர்ல இல்ல. ஏன்னா இப்ப நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ஒரு போர்ட்டா இருக்கட்டும், இப்ப குஜராத்லயே இருக்கட்டும், ஒரு முத்ரான்னு ஒரு போர்ட் வந்துருச்சு. அது மாதிரி ஒரு போர்ட் இங்க தமிழ்நாட்டுல எங்கேயுமே பிரைவேட் போர்ட் வரல. பாண்டிச்சேரியிலும் வந்துருச்சு. உங்களுடைய பதில் ராமச்சந்திரன் சார். இது தவறான. இது காரைக்கால்ல பிரைவேட் போர்ட் இருக்கு. சார் பாண்டிச்சேரி செப்பரேட் கவர்மெண்ட். ரங்கசாமிங்கிறவர் சீஃப் மினிஸ்டர். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது எங்க போர்ட்டுன்னு சொல்றது. தமிழ்நாட்டை பத்தி பேச வந்துட்டு தமிழ்நாட்டு அண்ட் பாண்டிச்சேரி குளோபல் இன்வெஸ்டர் மீட் தான் தனியா நம்ம பேசலாம். தமிழ்நாட்டுல எங்க பிரைவேட் ஏர்போர்ட் இருக்கு? தமிழ்நாட்டுல எங்க பிரைவேட் போர்ட் இருக்கு? தமிழ்நாட்டுல எந்த பிரைவேட் போர்ட்? நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா 40 வருஷமா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பிரைவேட்டா கிரியேட் பண்ணலாங்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட் அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு ஒரு கட்டமைப்பு இப்ப இருக்கிறவங்களே இப்ப இந்த சைன் பண்ற சம்மிட் நானும் இருக்க போறேன், நீங்களும் இருக்க போற, அவரும் இருக்க போறாரு. அவருக்கு சில கட்டாயங்கள் இருக்கு. எனக்கு அந்த கட்டாயங்கள் கிடையாது. அதையும் அப்படி சந்தேகமே கிடையாது. அவர் representing some interest which he cannot open off record. He can what I can doubt you are no, I am an independent person. How you can say நீங்க politics நான் politics இல்லன்னு சொல்றேன். even though I am principally சார் இப்ப நாளைக்கு ஏதாவது பிரைவேட் போர்ட்டுக்கு சைன் ஆகுதா? நான் சம்பந்தமே இல்ல. பாலிடிக்ஸே சொல்ல. சாரி சார், நான் உங்களை பாலிட்டிஷியன் சொல்ல. இட்ஸ் a mistake. நான் என்ன சொல்ல வரேன்னா நாளைக்கு அதானி மாதிரி ஏதாவது வந்து நான் முத்ரா மாதிரி ஒரு போர்ட்டு போட போறேன்னு சைன் பண்ணாதான் நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு இருக்கிற ப்ரப்போசல்ல அதானி மாதிரி ஒரு முத்ரா மாதிரி ஒரு போர்ட்டோ, கிருஷ்ணாபட்டினம் மாதிரி ஒரு போர்ட்டோ, இல்ல பெங்களூர் ஏர்போர்ட் மாதிரி ஒரு ஏர்போர்ட்டுக்கோ ப்ரப்போசலே இல்ல. இன்னைக்கு ராவா ப்ரப்போசல் போட்டு அப்ரூவல் வாங்கி நாளைக்கு சைன் பண்ண முடியாது. உங்களுடைய பதில் கரெக்ட் சார். சார் இப்ப நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க சார். எதுக்கு இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணாதான் அந்த ஸ்டேட்டை விற்பனை செய்ய முடியும். எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுதான் குஜராத் பண்ணிட்டு அதுதான்
மத்த ஸ்டேட்டும் பண்ணிட்டு அதுல என்ன தவறுங்கிறேன். பொலிட்டிக்கல் நோட்டோட பாக்காதீங்க. நான் நியூட்ரலா எக்கனாமிக்கா பேசுறேன். ஏன் மார்க்கெட்டிங் பண்ண கூடாது? 40 வருஷம் பண்ணல, ஃப்ரெஷா கிரியேட் பண்ணல. இப்ப இல்ல இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து இதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இல்ல நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி டால்மியா எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, 40 வருஷத்துக்கு முன்னாடி கொத்தாரி எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, முந்தானத்து வரைக்கும் நம்ம வந்து நோக்கியால இருந்து பாஸ்கான்ல இருந்து எல்லா கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களே, அவங்க எந்த குளோபல் இன்வெஸ்டர் மாநாடு நடந்துச்சு, எங்க மீட்டிங் நடந்துச்சு? சோ ஒரு நல்ல ரிசோர்ஸும் நல்ல சோர்ஸும் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமும் ஒரு டிரான்ஸ்பரண்டான விஷயம் இருந்தா இன்வெஸ்டர்ஸ் தானே தேடி தானே வந்திருப்பாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க சார். ஒன்னு புரிஞ்சுங்க சார், நோக்கியா எப்படி வந்தாருங்கிறதுக்கு நான் அசோசியேட்டட் வித் நோக்கியா, அதனால சொல்றேன். அவங்க எப்படி வந்தாங்கிறதுக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங் முயற்சிகள் நடந்தது தெரியுமா? அதாவது ஒரு மீட்டிங் வைக்காம எவ்வளவு மார்க்கெட்டிங் அதுக்கு நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா 40 வருஷம் முன்னாடி கட்டமைப்பு உறுதி இருக்கு. இப்ப ஃப்ரெஷா ஏன் கிரியேட் பண்ண கூடாது சார்? எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணாதான் இது விற்பனை ஆகுது. அவருடைய சந்தேகம் இந்த மாநாடு தேவை அல்ல என்பதெல்லாம் பார்வை. இந்த மாநாட்டுல வந்து அடிப்படையா நம்ம வந்து நீங்க சொன்னீங்க how we can sell the state கேக்குறீங்க இல்லையா? அப்போ வந்து அடிப்படை கட்டமைப்பு என்ற இருக்கு, என் ஊருக்கு வாங்கி சொன்னோம் இல்லையா? அது என்ன வச்சிருக்கீங்க கேக்குறாரு. வாட் யூ ஆர் கோயிங் டு ப்ரொஜெக்ட், அதுதான் கேக்குறாரு சார். இப்ப இன்னொன்னு அதான் நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். அதாவது தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் 11% to GDP of India. It has 17% of the factories in India. Number 3, 15% of the port capacity is in Tamil Nadu. Sir, அப்புறம் 4வது பாயிண்ட் 49% urbanized. இந்த மாதிரி ஒரு எங்க சார் கிடைக்கும் சார்? நான் எங்க கிடைக்கும் சார்? நான் என்ன சொல்றேன், திரும்பி அவர் அதே சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. என்ன பேசுறது? இதனால தான் உங்களை இதெல்லாம் பாயிண்ட்ஸ் சார். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல சார். நீங்க புரிஞ்சுங்க, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லன்னு நான் சொல்ல விரும்பல. நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு. அவர் குறிப்பிட்டபடி ஒரு பெரிய கட்டமைப்பு உறுதி வரத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஏன் பண்ணல இத்தனை நாள் அப்படிங்கிறது இஸ் a big question mark. எந்த கவர்மெண்ட் ப்ளேம் பண்ணணும்ங்கறதெல்லாம் டிஃபரண்ட். இட் இஸ் நாட் தேர் டுடே. we are trying to create tomorrow. நேரம் இல்ல உங்க லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. நேரம் சார், இதுல என்ன பாயிண்ட்னா, ரெண்டாவது ரூபா 57 67 குவிந்துருச்சு. இன்னைக்கு இவங்க எல்லாம் யார் இன்வெஸ்ட் பண்ண போறாங்களோ அவங்க போய் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரை பார்த்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ரூபா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, 70 ஆக்குங்க 72 ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கார்த்தால மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ எல்லாருக்கும் தெரியும் ரூபா 70 ஆக போகுதுன்னு. நாளைக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க 67 ரூபாய்க்கு? ஒரு டாலர் இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா எனக்கு 67 ரூபாய் கிடைக்க போகுது. இன்னைக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 75 ரூபாய் கிடைக்க போகுது. அப்ப இன்னைக்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்க நாளைக்கு பண்ணுங்க, நாளைக்கு பண்ணுங்க, தமிழ்நாட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறதா ஒரு நிச்சயமாக ஒரு சந்தேக பார்வை ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை பார்வை ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னைக்கு இன்றைய தேதியில் நாளை காலை இந்த சர்வதேச மாநாடு முதலீட்டாளர் மாநாடு நடக்கக்கூடிய நிலைமையில இன்றைய தேதியில் இங்கிலாந்தை சேர்ந்த பிரிட்டனை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தமிழகத்துக்கு சென்னைக்கு வந்திருக்கின்றன. அதே போல 107க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பிரான்ஸ் நிறுவனங்கள் தமிழகத்தில் வந்திருக்கின்றன. ஏற்கனவே சர்வதேச நிறுவனங்கள் நிறைய அளவில் வந்திருக்கின்றன. 1 லட்சம் கோடி ரூபாய் 2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படும் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்கின்றன. எப்படி பார்த்தாலும் இது தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல் முயற்சி. இது நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே தான் இதோட முடிவும் இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருக்கட்டும், ஒரு வாழ்த்தும் சரியான வகையில் ஒரு வெற்றிகரமாக நடக்கட்டும் என்று. இதன் பிறகு இந்த மாநாடு முடிந்த பிறகு என்ன மாதிரி நிலைமை ஏற்படுகிறது, தொழிலாளர்களுடைய முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பை நம்மால் பூர்த்தி செய்ய முடிந்ததா? 2 நாட்கள் தெரிந்துவிடும் இந்த ஒட்டுமொத்த மாநாட்டுடைய வெற்றியும் அதனுடைய மாறுபட்ட பாறையும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு தூரம் முதலீடு செய்யப்பட்டது என்பதும் 2 நாட்களுக்கு பிறகு தெரியக்கூடிய விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்த கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.